நல்ல தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் உம்மை ஆராதிக்கவும், உம்மை மகிமைப்படுத்தவும், உமக்கு நன்றி சொல்லவும் நாங்கள் வந்திருக்கிறோப்பா. கர்த்தர் எங்கள் இருதயங்களை ஆளுகை செய்யணும். நாங்கள் ஜெபம் பண்றோம். இந்த நாளில் இந்த சபையை ஆளுகை செய்யணும்னு ஜெபம் பண்றோம். தடைகளை உண்டாக்குகிற சகல வல்லமைகளையும் நஸ்ரேனாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டிந்து கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த பாளையத்தை விட்டு நீ புறப்பட்டு போ என்று கட்டளையிடுகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆலயம் முழுவதும் மகிமையினால் நிறைந்திருக்கட்டும், உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கட்டும். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் இருக்கிறதை நாங்களும் பார்க்கட்டும் அப்பா. எங்கள் கண்களுமை பார்க்கட்டும். மகிமையடைந்த தேவனுடைய முகத்தை தரிசிக்க கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானுடைய கரங்களில் இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதிகளையும் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. அநேக ஆத்துமாக்களை இந்த நாளிலே கர்த்தர் கொண்டு வந்து மகிமைப்படுங்க. வருகிற வழியிலே எங்களுடைய எல்லா விசுவாசிகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வழி பிரயாணங்கள்ல கூட இருந்து சுகமாய் கொண்டு வந்து திருப்தியாய் கொண்டு போகும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய சமூகம் இந்த நாளில் முழுவதும் எங்களோடு கூட இருக்கட்டும். காலையிலும் மாலையில் நடக்கிற ஆராதனையில மகிமைப்படுவீராக. துதி கன மகிமையாமக் செலுத்துறோம். எங்கள் மீட்பராக இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆமென். சந்தோஷமா சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. ஆமா, வார ஒரு நாள் கர்த்தரை துதிக்கும் போது சும்மாவே இருக்க கூடாது. நல்லா ஆராதிக்கணும், நல்ல கைத்தட்டி பாடணும். பாடினாதான் விடுதலை. ஆமென் சொல்லுங்க. சேர்ந்து வரலாமா? துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். கரங்களை தட்டி பாடலாமா? கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுவோமா? நல்ல கரங்களை தட்டி. ஓ, துதி செய்ய தொடங்கினால் பாடலாமா? ஓ, துதி செய்ய தொடங்கினால் அஸ்திவாரம் அசைந்திடு, அஸ்திவாரம் அசைந்திடு, சாத்தானின் அஸ்திவாரம் அசைந்திடு. பாடுவோம். ஓ, அஸ்திவாரம் அசைந்திடு, சாத்தானின் அஸ்திவாரம் அசைந்திடு. அல்லமாமே. ஓ, முழங்கியே கெர்ச்சிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியை போல். முழங்கியே கெர்ச்சிக்கிறார் கர்த்தர் பராக்கிரமசாலியை போல். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். பாடுங்க சேர்ந்து. சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்லு. பாடுவோமா? ஓ, தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். ஒரு தாய். ஓ, தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். ஓ, வெள்ளம் போன்ற சத்துருவே உன்னை ஜெய கொடி ஏற்றிடுவார். சபை பாடச்சோ. வெள்ளம் போன்ற சத்துருவே உன்னை ஜெய கொடி ஏற்றிடுவார். ஜெபம் செய்ய தொடங்கினார் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். அல்லமா? ஓ, ஜெபம் செய்ய தொடங்கினார் ஆசீர்வாதம் இறங்கும், ஆசீர்வாதம் இறங்கிடு. இன்றே ஆசீர்வாதம் இறங்கிடு. ஓஹோ, ஆசீர்வாதம் இறங்கிடு. இன்றே ஆசீர்வாதம் இறங்கிடு. துதி செய்ய தொடங்கினார். எத்தனை சொல்வீங்க? யுத்தம் செய்ய தொடங்கிட்டார். துதி செய்ய தொடங்கினார். யுத்தம் செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினார். கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். ஓ, முழங்கியே கெர்ச்சிக்கிறார். பாடுவோம். சத்துருவின் சேனைகளை அவர் முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். நீங்க பாண்டாதான் மேற்கொள்ளுவார். சத்துருவின் சேனைகளை. Come on. ஓ, சத்துருவின் சேனைகளை
தடைகளை நீக்கிடவே, தடைகளை நீக்கிடவே நம் இயேசு ராஜா முன் செல்கிறார். தடைகளை நீக்கிடவே இயேசு ராஜா முன் செல்கிறார். வெள்ளம் கொண்ட சத்துருவே முன்னே ஜெய கொடி. Come on, சொல்லுவோம். வெள்ளம் கொண்ட சத்துருவே முன்னே ஜெய கொடி ஏற்றிடுவார். ஜெபம் ஜெபம் செய்ய தொடங்கினார். ஆமென். ரகல ரகரபா தொடங்கினார், செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினார். ஒரு கரபா சந்தரபா மூலங்கியே கெஜிக்கிறார். கர்த்தர் பராக்கிரம சத்துருவின் சேனைகளை முற்றிலுமாய் மேற்கொள்ளுவார். சத்துருவின் சேனைகளை ஜெபம் செய்ய தொடங்கினார். கர்த்தர் கிரியை செய்ய துதி செய்ய தொடங்கினார். கர்த்தர் தொடங்குவார். ஆமென். நீங்க பாடுற சேர்ந்து பாடலாமா? எந்த பலவீன நேரத்துல உன் பாதம் வந்தேன், புது பலன் அடை கீஸ் மட்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சேர்ந்து பாடலாமா? இந்த பலவீன நேரத்தில் உன் பாதம் வந்தேன், புது பலன் அடைகின்றேன். எந்த சோர்வுற்ற நேரத்தில் உம் சமூகம் வந்தேன், ஆறுதல் அடைகி. சொல்லுங்க, என் பலவீன நேரத்துல பாத வந்தேன், புது பலன் அடைகிறேன். எந்த சோர்வுற்ற நேரத்தில் உம் சமூகம் வந்தேன், ஆறுதல் அடைகிறேன். பாடுவோமா? எங்கள் பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. எங்கள் எத்தனை பேர் சொல்லுவீங்க பலனே? எஸ் லார்ட். உயிருள்ள நாளெல்லாமே எங்கள் பலனே ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. வேடிக்கை பார்க்கிற நேரம் இல்ல, கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நேரம். சொல்லுங்களே, ஆராதிப்பேன், உயிருள்ள நாளெல்லாமே. கிருபைகள் தந்தவரே, என்னை உயர்த்தி வைத்தவரே. சேர்ந்து பாடுங்களே. எத்தனை கிருபை தந்தார் உணர்ந்து சொல்லுங்க. உயர்த்தி வைத்தவரே, உம்பலனை தந்தீரே, உம்பலனை தந்து என்னை நடத்தி நீ இதுவரை காத்தவரே, காத்தவரே. உம்பலனை ஆமென். உங்க பலத்தில்தான் ஒன்னைப்பா இதுவரை ரெண்டு கரங்களை உயர்த்தி எங்கள் பலனே பலனே உம்மை ஆராதிப்பேன், உயிருள்ள நாளே. பரிசுத்தாவியே, பரிசுத்த ஆவியே, என்னை தேற்றிடும் துணையாளரே. பரிசுத்தாவியானவரே, இந்த சபை உம்மை பாடுகிறது. தேற்றிடும் துணையாளரே,
பரிசுத்த ஆவியா நிரப்பிடுமே, மறுரூபமாக்கிடுமே. ஆவியானவரே பரிசுத்த ஆவியால் நிரப்பிடுமே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, எங்கள் பலனே. கண்களை மூடி close your eyes and worship the Lord. நாளெல்லாம் எத்தனை பேர் சொல்லுவீங்க, எங்க பலனே பலனே உம்மை உயிருள்ள நாளெல்லாமே எங்கள் ஷபலபரகரபரபா எங்கள் பலனே நாளெல்லாமே மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே எல்லாரும் சொல்லுங்க, இறங்கி வா. கூப்பிடுங்கப்பா. ஓ மேகமே. சபை பாடும்போது வராம இருப்பாரா? இருந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் சபை பாடச்சோம். ஆலயம் முழுவதும் மகிமையால் மகிமையால் நிரப்புமே. ஆலயம் விருப்பத்தோடு சொல்லுங்க, மகிமையால் நிரப்புமே. மேகமே மகிமையின் மேகமே ஓ இந்த நாளிலே கூப்பிடுங்க, வாங்கப்பா. மேகமே மேகமே மகிமையின் மேகமே வந்தால் போதுமே, மகிமையின் மேகமே. சொல்லுங்க, மாத்துங்கப்பா. மகிமையின் மேகமே முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. முகங்கள் ஒளிமயமாகணுமே. ஓ மேகமே மகிமை இந்த நாளிலே சபா இறங்கி வாருமே. வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. ஆண்டவர் முகத்தை பாருங்க பாப்போம். இந்த நாள்ல எங்க மத்தியில வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாருடைய உதடுகளும் திறக்கட்டும். இன்னும் ஒரே ஒரு முறை சொல்லுங்க, வானம் ஸ்தோத்திரம் நேசமாக நின்று நித்தம் சொல்லணும். நேசமாக ஆமாப்பா ஆமாப்பா. மேகமே இந்த நாளிலே எல்லாரும் எதிர்பார்ப்போட வானத்தை தலையை உயர்த்தி அண்ணாந்து பார்த்து, மேகமே மகிமையின் மேகம் வந்தா போதுப்பா. சொல்லுங்க, எல்லாம் நடக்கும் சொல்லுங்க. வந்தால் வாய் திறக்கட்டும், வாய் திறக்கட்டும். எதிர்பார்த்து சொல்லுங்க, நடக்கணும் நடக்கணும் எல்லாம். வந்தால் கூப்பிடுங்க, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, நீங்க வந்தாதாப்பா நடக்கும், நீங்க வந்தாதாப்பா நடக்கும். எங்க மத்தியில ஒருத்தர் கண்ணை திறக்காது. தேவனுடைய மகிமையை நீங்க தரிசிக்கணும், தேவனுடைய முகத்தை தரிசிக்கணும். நீங்க வந்தாதான்பான்னு சொல்லுங்க. நான் சும்மா வந்துட்டு போக விரும்பல. இந்த ஆராதனையில் என்ன நீங்க சந்திக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? இந்த வாரத்துக்கு இன்னைக்குதான் உங்களுக்கு பலன். அவர் சந்திக்கும் போது தரிசனம் கொடுப்பார், அவர் சந்திக்கும் போது பலன் கொடுப்பார், அவர் சந்திக்கும் போது திட்டங்களை சொல்லுவார், அவர் சந்திக்கும் போது
மேன்மையான காரியங்களை உங்களோட பேசுவார். என்னோடு சேர்ந்த 2 கரங்களை உயர்த்தி முடிந்தால் முழங்கால நிற்கிறவர்கள் அவர் முகத்தை பார்த்து ஒன்னும் சொல்லாது. அவர் முகத்தை பாரு. கிரியை செய்கிற கர்த்தர். நீங்க சொல்லிதான் கிரியை செய்யணும் அல்ல, நீ அவருக்கு முன்னாடி பணிந்து கொண்டால் போதும், அவருக்கு முன்னாடி தாழ்மைப்பட்டா போதும். அப்பா, உங்க கிருபையில நிக்கிறேன்ப்பா, உங்க தயவுல நிக்கிறேன்ப்பா, நான் உணர்றேன். சொல்லுங்க, நான் உணர்றேன். I felt in my spirit. நீங்க இல்லைன்னா என்னால நிக்க முடியாது. சொல்லுங்க, என் பலனே நீங்க தான்ப்பா. அதானே நீங்க அவரை மகிமைப்படுத்துற விதம். சொல்லுங்க, என் பலனே நீங்க தான்ப்பா, என் மேன்மையே நீங்க தான்ப்பா. சொல்லுங்க, என் மேன்மையே நீங்க தான், என் எதிர்காலமே நீங்க தான். மௌனமா உட்கார வச்சிருவான் பிசாசு. வாயத்தரன்னு சொல்லுங்க, என் மேன்மையே நீங்க தான், என் மகிமையே நீங்க தான். சொல்லுங்க, என் எதிர்காலமே நீங்க தான், எனக்கு எல்லாம் நீங்க தான்ப்பா. I surrender Lord. என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. சொல்லுங்க, உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு தகப்பன் பேசுற மாதிரி பேசுங்க. உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. சொல்லலாமா? வாலிப தம்பி தங்கச்சி சொல்லுங்க, எஸ்அப்பா, உங்க அன்பு தான் உண்மையான அன்பு. The real love உங்க லவ் தான், உங்க அன்பு தான். உலகத்தினுடைய அன்பெல்லாம் மாய, ஒன்றுமே இல்லை, அது உண்மையே இல்லை. ஒரு நாள் அதெல்லாம் மறைஞ்சிடும். கை உயர்த்தி சொல்லுங்க, உங்க அன்பு தான் பெரிய அன்பு. சொல்லலாமா? உங்க அன்பு பெரியது ஆண்டவர், உங்க அன்பு சிறந்தது ஆண்டவர். நீ எத்தனை வயசானாலும் அவரை பார்த்து சொல்ல, உங்க அன்பு தான், உங்களை நான் நேசிக்கிறேன். இதை சொல்றதுக்கு தான் சபையை கர்த்தர் கொண்டு வர. என் ஜனங்களை நான் ஆராதிக்கிறேன், என்னை புரிந்து கொள்ளணும், நான் நேசிக்கிறவர் என்று அவர்களுக்கு தெரியணும். நான் உங்களை நேசிக்கிறேன்னு என் ஜனம் என்னை அறிந்து கொள்ளணும். சொல்லுங்க, உங்களை நேசிக்கிறேன்ப்பா, உங்களை ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்க சமூகத்தில் என்னை தாழ்த்துறேன். 3வது வாரம் என்னை கொண்டு வந்து நிறுத்தினபடினால் உமக்கு நன்றி சொல்றேன். ஸ்தோத்திரம். நம்ம அப்படியே ஜெப வேலைக்குள்ள கடந்து போகலாம். கர்த்தர் சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிப்பது வழக்கம். அதே போல இன்றைக்கும் நம்ம ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம். இங்க செத்த சபையும் அல்ல, செத்த விசுவாசிகளும் அல்ல. நம்ம ஜெபிக்கும் பொழுது எப்ப நம்ம முழங்கால் போடுகிறோமோ, கண்களை மூடி கரங்களை உயர்த்தியோ கரங்களை கூப்பியோ தலை தாழ்த்தி என்றைக்கு சபை ஜெபிக்க ஆரம்பிக்கிறதோ, இந்த பகுதியில் கர்த்தர் வெகு வேகமாய் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஜெபிக்காத சபை செத்த சபை. அப்ப ஆண்டவரை பார்த்து சொல்ல போறேன், இப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்? கிரியைகள் நடக்கும். அந்த கிரியை எப்படியா இருக்க வேண்டும்? இந்த பகுதியை சந்திக்கக்கூடியதாயும் சாத்தானின் ராஜ்யத்தை அழிக்கக்கூடியதாயும் தேவ மகிமை இந்த பட்டணத்துல விளங்கக்கூடிய மகிமை இந்த நாட்களில வெளிப்பட வேண்டும். சபை எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நல்லா 2 கரங்களையும் உயர்த்தி, கரங்களை உயர்த்தும் பொழுது எதிரி தாழ விழுவது நிச்சயம். கரங்கள் எந்த பிள்ளையெல்லாம் நீங்க உயர்த்துறீங்களோ, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ராஜ்யங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சபைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எப்பேற்பட்ட மனிதனாய் இருந்தாலும், எப்பேற்பட்ட கட்டுகளாய் இருந்தாலும், பாதாளத்தின் வாசல் எதை மேற்கொள்ளாது. சபை என்பது தேவனுடைய சரீரம். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி வாலிப பிள்ளைகள் எல்லாம் கண்ணை இருக்க மூடி ஸ்தோத்திரம். கிரியை செய்கிற நேரம் இது. கர்த்தர் கிரியை செய்யும் போது சபை அலர்ட்டா இருக்கணும், கவனமா இருக்கணும். யுத்த களத்துல நின்று கொண்டு வேடிக்கை பார்த்தா நமக்கு காயங்கள் ஏற்படும். நல்ல கரங்களை உயர்த்தி 3 முறை சத்தமா அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
இந்த அல்லேலூயாங்கிறதுக்கு பாதாளத்தில் உள்ள கோடிக்கணக்கான பிசாசுகள் அலறுகிற நாமம் இயேசுவின் நாமம் மாத்திரமே. என் இயேசுவின் நாமம் மாத்திரமே. இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது சத்துருவால நிற்க முடியாது. இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது அவனால கிரியை செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்துக்கு மேற்கொண்டு அவனால் அந்த சபைக்கு விரோதமாய் நின்று யுத்தம் செய்ய முடியாது. கிரியைகளை நடப்பிக்க முடியாது. சொல்லுங்க, இயேசுவே இந்த பட்டணத்தில் கிரியை செய்வீராக. கரங்களை தட்டி சொல்லுங்க, இயேசுவே என் பகுதிக்குள்ள கிரியை செய்வீராக. பாதாளத்தின் ராஜ்யத்தை அழிக்கிற வல்லமை, தேசத்தினுடைய கட்டுகளை அவிழ்க்கிற வல்லமை என் சபைக்குள்ள கடந்து போவதாக. தேசத்தை சந்திக்கிற மகிமை இந்த பலிபீடத்தில் இருந்து இந்த பட்டணத்தை சந்திப்பதாக. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தரின் பட்டயம் கிதியோனின் பட்டயம். உங்களையும் என்னையும் அவர் பட்டயமாய் வைத்திருக்கிறார். இந்த பட்டயம் யாரையெல்லாம் வெட்டுகிறதோ அவன் இரண்டாய் பிளந்து போவானை தவிர அந்த பட்டயத்துக்கு விரோதமாய் அவனால நிற்க முடியாது. சபை என்பது கர்த்தருடைய பட்டயம். நீங்களும் நானும் கர்த்தருடைய பட்டயம். துதி செய்கிற ஒவ்வொரு பிள்ளையும் கர்த்தருடைய பட்டயம். இந்த பட்டயத்துக்கு முன்னாடி சத்துருவால நிற்க முடியாது. காரணம் கர்த்தரின் பட்டயம், கிதியோனின் பட்டயம். நன்றி ஆண்டவரே. அன்பு தேவ பிள்ளைகள், முதலாவது நம்ம ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, ஸ்தோத்திரம், ஆஸ்திரேலிய தேசத்தை சேர்ந்த அருமையான ஊழியக்காரர் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் மரித்து நாளையோட 25 ஆண்டுகள் முடிய போகுது. ஆஸ்திரேலியா தேசத்திலிருந்து ஒரிசா மாநிலத்துக்கு வந்து குடும்பமாய் வந்து அவர்கள் உயிரோடு எரிக்கப்பட்டார்கள். அந்த காலங்கள் எப்பயோ இப்ப நடந்த மாதிரி இருக்கு. பட் 25 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பரிசுத்தவானுடைய ரத்தம், வெள்ளக்கார மனுஷங்க, அவர் மரிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனா நம்ம தேசத்தை நேசித்து தன்னுடைய மேன்மையெல்லாம் துறந்து ஒரிசா மாநிலத்துக்கு வந்து குடும்பமா எரித்து கொல்லப்பட்டார்கள். அந்த மனிதனுடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டதுக்கு நோக்கம் உண்டு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நாளையோட சில மிஷனரிமார்களுடைய ரத்தம் தாங்க இன்றைக்கும் புதிய புதிய ஆத்துமாக்களை சந்தித்து கொண்டிருக்கு. அந்த மிஷனரிமார்களுடைய ரத்தம் தான் இன்றைக்கும் அநேக சபைகளை உருவாக்கி கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை சபை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, அந்த மனிதனை எங்க தேசத்துக்கு கொண்டு வந்ததுக்கு நோக்கம் உண்டு. அவருடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டதுக்கு நோக்கம், அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றுங்க. நம்ம சபை ஜெபம் பண்ணலாமே. சொல்லுங்க, நோக்கம் நிறைவேறட்டும்பா. ஒரு மனிதனுடைய ஆண்டவரே, நியாயமான ரத்தம், அவர் அநியாயமா எதையும் செய்யல. ஆண்டவரே, நியாயமாய் அந்த இரத்த சாட்சியா அவர் மரித்திருக்கிறார். அவர் எரிக்கப்படும் பொழுது எவ்வளவு வேதனை அனுபவித்திருப்பார். தன் மனைவிக்கு கண்ணுக்கு முன்னாடியே ஆண்டவரே பரிந்து பேசி கொண்டிருக்க இந்த ரத்தம் இந்தியாவை சந்தியும் என்று சொல்லி, எங்க தமிழ்நாட்டை சந்தியும் என்று சொல்லி இந்த ரத்தம் பரிந்து பேசிட்டு இருக்கோம். நம்மளும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நாளையோடு இந்த பரிசுத்தவான் மரித்து 25 ஆண்டுகள், ஆண்டவரே, அந்த நோக்கத்தை எங்க தேசத்துல சந்திக்குப்பிறாக, அந்த நோக்கத்தை எங்க சபைகளில் கர்த்தருடைய வல்லமை வெகு வேகமாய் கிரியை செய்வதாக. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஆண்டவரே மரணம் ஆண்டவரே எங்க சபைகளுக்கு வித்தாய் அமைவதாக. வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாய் இன்னும் நல்ல சபைகளுக்குள்ளே ஆண்டவரே தேவன் பெரிய மறுமலர்ச்சியை உண்டாக்கணும், சபைகளுக்குள்ள சமாதானத்தை உண்டாக்கணும். அவர் வந்தவருடைய நோக்கம், மரித்தவருடைய நோக்கத்தை கர்த்தர் இந்த ஒவ்வொரு சபையிலையும், பட்டணத்திலையும், தேசத்திலையும், இந்தியாவிலையும் கர்த்தர் நிறைவேற்றும்படியாக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அடுத்ததாக நம்ம பார்லிமெண்ட் தேர்தல் நமக்கு வருகிறது. அதனால அது எல்லாருக்கும் நீங்க தொடர்ந்து அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். கட்டாயம் நம்ம ஜெபிக்கணும். அடுத்த 5 ஆண்டுகள் ஜெபிக்கிறவருடைய சபை கைகளில தான் இருக்கு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீங்க சொல்ல ஆகும், நீங்க கட்டளையிட நிற்கும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. தேர்தல்ல நம்ம ஓட்டு போடுற பிள்ளைகளுக்கு ஞானமாய் அந்த காரியங்களை செய்ய வேண்டும். பணம் பட்டுவாடா மற்ற காரியங்கள் அந்த நாட்களில் மேற்கொள்ளக்கூடாது. இன்னார் வரணும்னு நம்மளுடைய விருப்பம் அல்ல. தேவ சித்தம்
இந்த தேர்தலிலே நிறைவேற வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சபை ஜோமன்னா கர்த்தர் கிரியை செய்வாருங்க. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இந்த தேர்தலிலே தேவ சித்தம் எங்களுடைய இந்தியாவில் நிறைவேறுவதாக. அடுத்த 5 ஆண்டு காலத்தில் யார் அந்த சீட்டுக்கு வரப்போறாங்கன்னு எங்களுக்கு தெரியாது தகப்பனே. ஆனாலும் தேவனுடைய அனுமதி இல்லாம ஒருவர் கூட அந்த சீட்டில் உட்கார முடியாது. பரலோகத்தில் உங்க சித்தம் செய்யப்பட்டது போல அந்நாட்களில் உங்க சித்தம் செய்யும்படியாய் இந்த சபை ஒப்பு கொடுக்கிறது. கர்த்தர் அப்படியே ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக இப்படி நம்ம ஜெபிக்கிற வேளைகளிலே என்னெல்லாம் நடக்கும் தெரியுங்களா? அநேகருடைய கண்களை கர்த்தர் திறப்பார். தேசத்துல அடுத்து என்ன நடக்க போகிறது, தேசத்துல கர்த்தர் எப்படி வெகு வேகமா கிரியை செய்ய போகிறார். நீங்க நல்லா ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தா நீங்க கண்ணை திறக்க மாட்டீங்க. ஜெபிக்கும் பொழுது என்ன தெரியுமா? யாக்கோப்பு போகிற வழியிலே ஒரு கல் எடுத்து வைத்து அவன் படுத்துக் கொள்ளுகிறான். ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு ஏணி வைக்கப்பட்டு இருக்கு. அந்த ஏணியில ஒரு கூட்ட தேவதூதர்கள் ஏறுகிற இறங்குகிற இடமாய் அவன் பார்க்கிறான். அது வானத்தின் வாசல் என்று பெயர் வைக்கிறான். தேவ பிள்ளையே, நீ கேளுங்க. ஆண்டவரே, நான் ஜெபிக்கும் பொழுது என் கண்களை கர்த்தர் திறங்க. என் சபையை நீங்க அடுத்து எப்படி நீங்க மாற்ற போகிறீர் என்று ஒரு ஆவிக்குரிய மாற்றம் எனக்குள்ள உண்டாகட்டும். என் தேசத்தை நீர் எப்படி சந்திக்க போகிறீர், என் கண் அந்த தரிசனத்தை பார்க்கணும். நம்ம ஒன்று சேர்ந்து துதித்தா அந்த சாத்தானை ஈஸியா அடிச்சிடலாங்க. காரணம் என்ன தெரியுமா? உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்மளுடைய தேவன் பெரியவரா இருக்கிறாரு. சொல்லுங்க, உங்க கண்ணில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் கண்ணு தரிசனத்தை பார்க்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த தேசத்துல நடக்கிற காரியங்களை நான் ஆவிக்குரிய கண்கள் எனக்கு திறக்கப்படணும். ஆண்டவரே, ஏதோ வழக்கமாய் வருகிற விசுவாசியாய் அல்ல, எனக்குள்ள ஆவிக்குரிய வரங்கள். ஜெபிக்க ஆரம்பிக்கலாமே. ஜெபிக்கிற பிள்ளைக்கு ஜெபிக்கிற ஒரு ஆள் தேவையே இல்லை. ஜெபத்தை நடத்துகிற ஒரு ஆள் தேவ பிள்ளையே உனக்கு தேவையே இல்லை. கண்ணில் கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உலகத்தை பார்த்து பார்த்து தோல்வியை பார்த்து பார்த்து என் கண்ணு மங்கலாயிற்று. ஆண்டவரே, ஆண்டவரே என் கண்ணை நீங்க திறங்க. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். தரிசனத்தை பார்க்கக்கூடிய கண்ணா இருக்கட்டும். காதுகள்ல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே உங்க சத்தத்தை நான் கேட்கணும். எத்தனையோ முறை என்னை சந்திக்க நீங்க வந்தோம். ஆண்டவரே உலக கவலையினாலே, லௌகீக கவலையினாலே ஆண்டவரே உங்க சத்தத்தை கேட்க முடியாது. என்னோட காதுகள், மந்த காதுகள் செவிட்டு விரியனை போல அடைந்து கிடந்தது. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே உங்க சத்தத்தை இந்த நாட்களிலிருந்து கேட்கக்கூடிய காதுகளா என்னுடைய காதுகள் மாறட்டும். இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயம் ஆண்டவரே ஆத்தும பாரத்தால நிறையட்டும். ஆண்டவரே ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காவது சுவிசேஷம் சொல்லுகிற ஒரு தேவ பிள்ளையாய் அந்த ஆத்தும பாரத்தை கேட்டு வாங்க. தேவ சன்னமே, கேட்டு வாங்க தேவ பிள்ளையே. இருதயத்துல கை வைத்து சொல்லு, நாளைய நாள் உன்னுடையதல்ல, நாளைய நாள் அந்தந்த நாளுக்குரிய பாடுகளை பார்த்து கொள்ளும் தேவ பிள்ளையே. கர்த்தருக்கு ஏதாகிலும் ஒன்று செய்யணும்னா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஒரு ஆத்தும பாரத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. என் இறுதி ஆத்தும பாரத்தால நிரப்பட்டும். கடைசியா சொல்லி முடிச்சிடலாம், ஏதாகிலும் உமக்காக நான் செய்யணும் இயேசப்பா. எத்தனை பேத்துக்கு அந்த விருப்பம் இருக்கு? ஏதாகிலும் அவருக்காக செய்யணும். ஒரு ஷார்ட் லைஃப் தாங்க நமக்கு. ஒரு ஷார்ட் பீரியட்ல தான் நம்மளுடைய லைஃப் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த வாழ்க்கையில ஏதாகிலும் ஒன்று, அந்த விருப்பத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். கிரியை அவர் செஞ்சிருவாரு. ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே உமக்காக ஏதாகிலும் ஒன்று செய்கிற பிள்ளையா இந்த ஆண்டு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். யாரெல்லாம் கரங்களை உயர்த்தி தங்களை ஒப்பு கொடுத்தார்களோ அந்த பிள்ளைகளை எல்லாம் இந்த ஆண்டு அர்ப்பணிப்புக்குள்ள தங்களை தாழ்த்தின பிள்ளைகளை இந்த ஆண்டு கர்த்தர் உமக்காய் கிரியை செய்கிற சபையாய் இந்த பட்டணம் எங்களால எங்க சபையினால சந்திக்கப்பட எங்களை நாங்க முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்க ஆராதனை பிரியப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எழும்பி உட்காருவோம். தேவன் ஸ்தோத்திரம். தானியேலின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 34ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை
ஸ்தோத்தரித்து உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம். அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஒரு ஆமேன் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த நாளிலே உங்களோடு கூட விசேஷித்த செய்தியை கர்த்தர் பேசுவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு தரிசனத்துக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த புஸ்தகத்திலே மிகவும் முக்கியமான 2 நபர், ஒன்று நேபுகாத்நேச்சார், இன்னொன்று தானியேல் தீர்க்கதரிசி. இந்த 2 பேர் தான் இந்த 12 அதிகாரத்திலையும் ப்ளே பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த நேபுகாத்நேச்சார் யாருன்னா, அன்றைக்கு இருந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு அவன் தான் அதிபதியாய் இருந்தான். உலக வல்லரசுகள்ல 7 சாம்ராஜ்யங்கள்ல ஒரு சாம்ராஜ்யம் பாபிலோன் சாம்ராஜ்யம். உலக தோற்றம் முதற்கொண்டு இந்த உலகத்தை ஆண்ட 7 ராஜ்யங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுல கடைசி கிங்டம் யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்து ராஜ்யம் தான். அது கீழே விழுந்து போனது. இனி வரப்போகிற ராஜ்யம் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி ராஜ்யம். அதுக்கு பிறகு பரலோகத்தின் ராஜ்யம் வரும். ஆமென். இப்ப we are in the end times. நம்ம இந்த உலகத்தினுடைய கடைசி பகுதியில் உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க போங்க பாஸ்டர், 10 20 40 வருஷமா 50 வருஷமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இல்ல, வேதத்தின்படி பார்க்கும்போது இதுதான் கடைசி நாட்கள். சரி, போகட்டும். அப்ப வேதத்துல வாசிக்கிறோம், இவன் இந்த நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய தரிசனம் பார்க்கிறான். அந்த தரிசனத்துக்கு அர்த்தம் சொல்லுவதற்கு யாரும் இல்லை. தானியேல் தீர்க்கதரிசியை கூப்பிடுகிறார்கள். தானியேல் தீர்க்கதரிசி வந்துதான் இந்த சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்லுகிறான். தேவனுக்கு மகிமை உண்டு. ஆமென். அந்த நேபுகாத்நேச்சார் பார்த்த 2 சொப்பனங்கள்ல 2வது சொப்பனம் இந்த சொப்பனம் என்ன? கர்த்தருக்கு மகிமை. அந்த தேசத்துல ஒரு பெரிய மரம் வளர்ந்திருக்கு. அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் அந்த ராஜா. அந்த ராஜா ஒரு நாள் ஒரு சொப்பனம் பார்க்கிறான். நீங்க சொப்பனம் பார்க்கறீங்களான்னு தெரியல. ஸ்தோத்திரம். நல்ல சொப்பனங்கள் பார்க்கணும். ஆமென். அல்லேலூயா. ஆமா, ஜோமண்டு படுக்கணும். ஆண்டவரே, என்ன நல்ல சொப்பனங்களை காண கர்த்தர் உதவி செய்யுங்க. ஸ்தோத்திரம். அப்படி படுத்தாதான் கெட்ட சொப்பனங்கள் வராது. அப்ப இவன் படுத்திருக்கும் போது இவன் யோசிக்கிறான், காலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு தரிசனம். இந்த 2வது தரிசனத்துல அவன் பார்க்கிறான், அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துல ஒரு பெரிய மரம் வளர்ந்திருக்கு. வானலாவிய ஒரு மரம் வளர்ந்திருக்கு. அந்த மரத்துல உலகத்தில் உள்ள அத்தனை பறவைகளும், விதவிதமான பறவைகள் வந்து கூடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி அந்த கனவு சொப்பனம், இந்த சொப்பனத்தை சொல்லலைன்னா நீங்க படிச்சிருக்க மாட்டீங்கன்ற ஒரு நம்பிக்கையில சொல்றேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னா கதையை சொன்னாதான் புரியும், சம்பவம் என்னன்னு சொல்லணும். அந்த பெரிய மரத்துல பயங்கரமான அந்த பறவைகள் எல்லாம் கூடு கட்டி வாழுது. ஒரு நாள் அந்த கனவுல பார்க்கும்போது மேல பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி வருகிறான். அந்த தூதன் கையில ஒரு அருவாள் இருக்கிறது. அப்ப பரலோகத்திலிருந்து சத்தம் கேட்கிறது, இந்த மரத்தை வெட்டு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. இவன் எல்லாம் அந்த சொப்பனத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அந்த பரிசுத்த தேவதூதன் வந்து மரத்தை வெட்டுறான். வெட்டும் போது ஒரு சத்தம் மேலிருந்து கேட்குது, வானத்திலிருந்து, இந்த மரத்தை வெட்டு, ஆனா மரத்துடைய அடிமரத்தை ஒன்றும் செய்யாத, அந்த அடிமரம் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு சத்தம். சொப்பனத்தை விழித்துக் கொள்கிறான். பறவைகள் எல்லாம் பறந்து போகிறது. மரம் வெட்டி சாய்க்கப்படுகிறது. இதுக்கு அர்த்தம் அவனுக்கு தெரியல. ஸ்தோத்திரம். அப்ப அதுக்கு அர்த்தம் கேட்கிறான், யாராலையும் சொல்ல முடியல. பாபிலோன்ல இருக்கிற பெரிய ஞானிகளும் சாஸ்திரிகளும், ஸ்தோத்திரம், சூனியக்காரனும் மந்திரவாதிகள் வந்து இதுக்கு அர்த்தம் சொல்ல பார்க்கலாம். அர்த்தம் யாராலையும் சொல்ல முடியல. ஏன்னா ராஜா போட்ட கட்டளை அந்த மாதிரி. தரிசனத்தையும் சொல்லணும், சொப்பனத்தையும் நான் என்ன பார்த்தேன், நீங்க என்ன பார்த்தீங்க யாருக்கு தெரியும்? ஸ்தோத்திரம் இல்ல? ஸ்தோத்திரம். அப்படி ஒரு தரிசனம், நான் பார்த்ததையும் சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணும். நான் சொன்னா பாபிலோனுக்கு ஞானிகள் எல்லாம் சொல்றாங்க, இப்படி ராஜாவை யாராலையும் சொல்ல முடியாது, நீ சொப்பனத்தை சொல்லும், நாங்கள் அர்த்தத்தை சொல்லுகிறோம். ராஜா சொல்றான், நான் சொன்னேன்னா நீங்க ஏதாவது பொய்யும் புரட்டும் சொல்லுவீங்க, காலம் மாறு சமயம் மாறுவீங்க, அதெல்லாம் முடியாது. ராஜா நான் சொல்றேன், நீங்க நான் என்ன சொப்பனம் பார்த்தேன்னு அதை சொல்லணும், அதுக்கு அர்த்தமும் சொல்லணும். அப்ப தானியேல் வருகிறான். தானியேலுக்கு அந்த சொப்பனம் சொன்ன உடனே அவன் முகம் அப்படியே மாறுது. சொப்பனத்தை சொல்ல 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 மாறு. சில சொப்பனை எங்கிட்ட வந்து சொல்லுவாங்க, சொல்லும் போது அப்படியே கைகாலாம் நடுங்கும். ஏன்னா அவ்விதமான சொப்பனங்களை பார்த்துருப்பாங்க. அப்ப தானியேலுடைய முகம் மாறுது. ராஜா கவனிச்சுட்டே இருக்கிறான். ஏன் உன் முகம் மாறுது? சொல்றான், ராஜாவே, இந்த சொப்பனத்துடைய அர்த்தம் தயவு செய்து உங்க வாழ்க்கையில நிறைவேறக்கூடாது. உங்க பகையர்கள், எதிரிகளுடைய மத்தியில இந்த சொப்பனம் நிறைவேறட்டும். ஆனாலும் அது அங்க நிறைவேறாது, உம்முடைய வாழ்க்கையில் தான் நிறைவேற போகிறதை தேவன் காட்டியிருக்கிறார். அந்த பெரிய மரம் நீர்தான். இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கிறீர். அந்த மரத்துக்கு அடையாளம் நீர்தான்.
மரம் வெட்டப்பட்டது ஏன் தெரியுமா? இந்த மரம் வெட்டப்படு, நீர் இந்த ராஜ்யத்திலிருந்து தள்ளப்பட போகிறீர். கடவுள் உங்களை தள்ள போறாரு இந்த ராஜ்யத்தை உங்க கையில. அவன் நினைச்சிருப்பான் நம்மளை யாரா தள்ள போறது அப்படின்னு நினைச்சிருப்பான். ஏன்னா அவன் அன்னைக்கு சூப்பர் ஸ்டார், அவன் தான் உலக சாம்ராஜ்யத்தை உலகம் முழுசா ஆண்டு கொண்டிருந்த ஒரு அதிபதி அவன். அப்ப சொல்றான், அந்த அர்த்தத்தை சொல்றான், மரம் வெட்டப்பட்டது போல் இந்த ராஜ்யம் உம்மிடத்திலிருந்து பிடுங்கப்படும், நீ தள்ளப்படுவி. உங்ககிட்ட இருந்த மந்திரிமார் பிரபுமார் எப்படி அந்த பறவைகள் எல்லாம் போச்சோ, உங்களுக்கு சூழ்ந்திருந்த அத்தனை பேர் உங்களை விட்டு போயிருவாங்க. அப்படி சொல்லிட்டு அதுக்கு சொல்யூஷனும் சொல்றான் பாருங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாதுன்னா, ராஜாவே நீர் உம்மை பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாய் தாழ்த்தும். உங்களுக்கு மேல ஒரு ராஜா மேல இருக்கிறார். அவன் என்ன நினைக்கிறான்? நான் தான் ராஜா நீர் நினைக்கிறீர், ஆனா உமக்கு மேல உங்களை ஆளுகை செய்யற ஒரு ராஜா பரலோகத்தில் இருக்கிறார். அவருக்கு முன்னாடி நீ தாழ்மைப்பட்டு துன்மார்க்கமான காரியத்தை செய்யறதை விட்டுட்டு நல்ல காரியங்களை செய்யும், ஒருவேளை நீ பிழைத்துக் கொள்வி. ராஜா சொன்ன பார்த்த தரிசனத்தை மறந்துட்டான், அதனுடைய அர்த்தத்தை சொன்னதையும் மறந்துட்டான். 12 மாதங்கள் போன பிறகு ஒரு நாள் அந்த வார்த்தையின் அர்த்தம் அவன் வாழ்க்கையிலே நடந்தது. அதை சொல்லிட்டு இருக்க நேரம் இல்லை, நிறைய காரியங்கள் இருக்கு. அப்போ ஒரு நாள் அவனுடைய வாழ்க்கையில 12 மாதங்கள் கத்த தருணம் கொடுத்தார். என்னைக்குமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நடக்க போற சம்பவத்தை ஆண்டவர் சொல்லிட்டு அவன் மனம் திரும்புறானா, அவன் சரிப்படுத்திக் கொள்கிறானா, தன் வாழ்க்கையை தேவனுக்கு முன்னாடி நேராக்கிக்கிறானா அப்படின்னு கத்தர் காத்திருப்பார். ஆமென். அவங்க வாழ்க்கையை சீர்படுத்தலனாதான் கத்தர் கரத்தை எடுப்பார். நிறைய டைம் ஆண்டவர் கொடுப்பார் ஒரு தேவ பிள்ளைக்கு. சொப்பனத்தை சொல்லி அர்த்தத்தையும் சொல்லி, என்னைக்குமே தேவன் சொப்பனத்தை சொல்லிட்டு அர்த்தம் சொல்லாம இருக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. நீ என்ன சொப்பனம் பார்த்தாலும் அந்த அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற வரைக்கும் கத்தர் உங்களுக்கு காலம் தாமதம் பண்ணுவார், நேரம் கொடுப்பார். சரிப்படுத்திக்கோ. அப்படியும் செவி கொடுக்காம போய் நம்ம காரியத்தை செய்து கொண்டே இருந்தாதான் கத்தர் தான் யார் என்பதை செய்வார், சொன்னதை நிறைவேற்றுவார். அதே போல ராஜ்யத்திலிருந்து அவன் தள்ளப்படுகிறான். அவன் மந்திரிமார் பிரபுமார் எல்லாம் ஓடிட்டாங்க. இப்படி அவன் வாழ்க்கையில காலங்கள் 7 வருஷம் கடந்து போனது. ஆமென் சொல்லுங்க. 7 வருஷம் அவன் ராஜ்யத்தில் இல்லை, விலங்குகளோட சஞ்சரித்தான். காட்டுக்குள்ள போய் விலங்குகளோட வாழ்றான். இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? நடந்த காரியம் தானே பைபிள் சொல்லுது. ஆமென். ஆனால் ஒரு நாள் வந்தது, அதை தான் நாங்கள் வாசிக்கிறோம். வாசியுங்கள் இப்பொழுது எனக்காக. தேவனுக்கு மகிமை. 34ஆம் வசனத்துல, அந்த நாட்கள் சென்ற அந்த நாட்கள் அவன் 7 வருஷம் சிறுமைப்பட்ட நாட்கள் எல்லாம் போன பிறகு நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். ஓ, என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. போதும் 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 போதும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா அல்லேலூயா. புத்தி திரும்பி வந்தது. ஒரு மனுஷனுக்கு மனுஷ புத்தி இருக்குதா இல்லையா? இப்ப நமக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப மிருக புத்தி வரும், அது வேற தோத்திரம். அப்பப்ப அது வந்துட்டு போகும் இல்ல, மனுஷனா இருக்க மாட்டோம். தாவீதே சொல்லல, உமக்கு முன்னாடி நான் மிருகமா வாழ்ந்தேன் ஆண்டவரே அப்படின்றா. உண்மைதான். அது நிறைய பேத்துக்குள்ள மிருகம் இருக்கத்தான் செய்யுது. அந்த மிருகம் போகல. மிருகம் அவ்வப்போது உள்ள இருக்கிற மிருகம் வெளியே வந்து எட்டி பார்த்துட்டு போகும். அது சிங்கமா, புலியா, கரடியா, பாம்பா அப்படின்றது நம்ம சூழ்நிலையை பொறுத்து. அல்லேலூயா. ஏன் இப்படி சீர்ற திடீர்னு அப்படின்னா அது என்ன ஆவி? சீர்ற ஆவி என்ன ஆவி? வெரி குட். அவ்வளோ வெரி குட். நல்ல ரெவலேஷன் படிச்சிருக்கீங்க, நிறைய தெரியுது உங்களுக்கு. வெரி குட். ஏன்பா இப்படி முரட்டாட்டம் பண்ற? ஏன்பா இப்படி அப்படியே உருன்ற? அது என்ன ஆவி? சிங்கத்தின் ஆவி. அப்படி சில ஆவிகள் சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்யும். ஆனா நல்ல கவனிங்க, இந்த நேபுகாத் நேச்சாருடைய வாழ்க்கையில ஒரு நாள் அந்த நாட்கள் சென்ற பிறகு, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அது யாருடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது. ஆமென். அந்த நாட்கள் போச்சு, அவனுக்கு பனிஷ்மெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு அவன் சொல்றான், என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். அப்பதான் முதல் முறையா தன் வாழ்க்கையில மேல பரலோகத்தில் ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். எனக்கு மேல ஒரு ராஜா இருக்கிறாருப்பா, அது உண்மைதான். ஸ்தோத்திரம். அப்ப அவன் சொல்றான், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. தான் இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பே. புத்தி வரணும். புத்தி இல்லைன்னா அவன் பட்ட பாடுகள், அவன் பட்ட பிரச்சனைக்கு காரணம் எல்லாம் புத்தி இல்லாமல் போனது. அவன் சொன்ன தரிசனத்தை உடனே புரிஞ்சிருந்தா உடனே தன்னை தாழ்த்தி தன்னை தாழ்மையா நடந்திருப்பான். ஹலோ, கர்த்தர் யார் என்று அறிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. The understanding of Christian life in Christ.
கிறிஸ்துவுக்குள்ளான கிறிஸ்தவ வாழ்க்கையை புரிந்து கொள்ளணும். அதான் சபை இன்னைக்கு தலைப்பு. நீங்கள் யார், கிறிஸ்துவுக்குள்ள இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்டது, இதை நீங்க புரிஞ்சுக்கலன்னா சில வேளையில அவன் போன பாதையில நம்மளும் போக வேண்டி வரும். இல்லையில சொல்லுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப அழகான வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கை, ஆசீர்வாதமான வாழ்க்கை. ஆனா அதை புரிந்து கொண்டால் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா அவன் பெரிய ராஜா, அவனுக்கு எல்லா மகத்துவத்தையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். உலகத்தையே ஆளுகை செய்கிற அளவுக்கு கர்த்தர் பலனை கொடுத்திருந்தார். ஆனா ஒரு காரியத்தை அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. இதையெல்லாம் எனக்கு கொடுத்தவர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் என்பதை அறியாமல் போனான். அறியாமல் போனவனுக்கு கர்த்தர் தருணம் கொடுத்து அவனுக்கு சொல்றாரு. அப்பயும் அவனுக்கு கேட்கக்கூடிய காதுகள் இல்லை. ஏன் தெரியுமா? பைபிள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுது, அவன் ஆவி கர்வத்தினால் நிறைந்திருந்தது. ஆமென். அவன் ஆவி எப்படி இருந்துச்சு? ஆமா, என்னதான் சத்தியம் கேட்டாலும் ஆவியில ஒரு கர்வம் இருக்கும் பாருங்க, தன்னை குறிச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஃபோன் அடிச்சிருக்கிறான், நான் எடுக்கல. ஃபோன் அடிச்சு எடுக்கலன்னு திருப்பி நான் அடிக்கிறேன், எடுக்க மாட்டேங்கிறான். அப்புறம் நேரில் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், என்னடா அவன் பொண்டாடி, அவன் ஒய்ஃபும் மனைவி விசுவாசி தான், 2 பேரும் வண்டியில் போகிறாங்க. என்னடா அடித்தேன் எடுக்கவே இல்லை. சொல்கிறான், முறை நான் அடித்தப்ப நீங்கள் எடுத்தீங்களா? யார்கிட்ட? ஊழியக்காரன்ட்ட. ஏன்னா நான் ஒரு வேலையில் இருந்திருப்பேன், நான் ஒரு பிரச்சனையில் இருந்திருப்பேன். நான் எத்தனையோ முறை உனக்கு அடிச்சிருக்கேனே, நீ எடுத்ததே இல்லையே. நான் பிஸியாக இருந்தேன் பாஸ்டர். அது மாதிரி தான் நானும் இருப்பேன். நான் ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருப்பேன், நான் அடித்து நீங்கள் எடுக்கல, அப்புறத்துக்கு நீங்கள் அடித்து நான் எடுக்கணும். As a spirit of pride, பெருமை நாவி. அட பாஸ்டர் ஒரு வேலையாக இருந்திருப்பார், 2 முறை அடிச்சிங்களா, 3வது முறை ஏன் அடிச்சு உங்களுக்கா ஜோம் பண்ணிக்கிங்களேன். அந்த ஒரு தாழ்மையினுடைய இருதயம்லாம் இன்னைக்கு சபைக்குள்ள ரொம்ப குறைஞ்சிருச்சு. எங்க பாஸ்டர் பார்க்க போய் 2 மணி நேரம் வெளியே உட்காந்துருப்பேன், ஜோம் பண்ணிட்டு இருப்பார். உள்ள போக முடியாது, 2 மணி நேரம் பார்த்து ஜோம் பண்ணிட்டு தான் வருவோம். நாங்களாம் அப்படித்தான்ப்பா வளர்ந்தோம். இன்னைக்கு நம்ம ஆட்கள் ஒரு முறை பாஸ் எடுக்கலையா, அடுத்த முறை கூப்பிட்டு ஜோமே பண்ண மாட்டான். அது பிறந்த நாளாலும் சரி, கல்யாண நாளாலும் சரி, ஒரு பாஸ்டருடைய பிளஸ்ஸிங். அப்போ என்ன, கடமைக்காக அடிக்கிற, அப்படி தானே? கடமைக்காக அடித்து எடுத்தா பண்ணலாம், இல்லைன்னா விட்டுருவோம். அட விட்டுட்டு நேரவா, எங்கேயுமே வெளியே போனது இல்லையா, வந்து பாஸ்டர் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணிட்டு போ. பாஸ்டர் சபைக்கு வாங்க, எனக்கா ஜோம் பண்ணி, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள், திருமண நாள், கல்யாண நாள், வாங்க ஜோம் பண்ணுங்க. What is the spirit is working in you? என்ன விதமான ஆவி உனக்குள்ள கிரியை செய்து? ஒரு தாழ்மையின் இருதயம் இல்ல. அப்ப கர்த்தர் நீ கேட்டா எப்படி ஆசீர்வாதம் கொடுப்பாரு? ஒரு ஊழியக்காரன்டே தாழ்ந்து போக தெரியலையே. எங்க பாஸ்டருடைய ஆசீர்வாதம் வேணும்னு நீ சொல்லியிருந்தீன்னா நீ எத்தனை கால் அடிப்ப எனக்கு? நான் அடிச்சு பேசுற அளவுக்கு நீ காத்திருக்கிற, அது உனக்கு ஆசீர்வாதம் இல்லை. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். That is not your blessing. That is not blessing. அது உனக்கு ஆசீர்வாதமாவே இருக்காது. தேவன் ஊழியக்காரன் வச்சிருக்காரு, கர்த்தருக்கு அடுத்த ஸ்தானத்துல அவ்வளோ அதிகாரத்தோட தேவன் எங்களை வச்சிருக்காரு. அப்ப நீங்க என்ன சொல்லுங்க, டோன்ட் கால் மீ. என்ன கடமைக்காக கூப்பிடுறீங்கன்னா கூப்பிடாதீங்க. பாஸ்டர் நாளைக்கு கூப்பிடலன்னு தான் நினைப்பாரு, கூப்பிடாத. 2 முறை 10 முறை அடி, பாஸ்டர் விடக்கூடாது. பாஸ்டர் ஜோம் பண்ணு எனக்காக. ஆமென். அதானே ஆசீர்வாதம் உங்களுக்கு. நான் அப்புறம் நானா கால் பண்ணி ஜோம் பண்ணி, அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்காது. அல்லேலூயா. அவன் ஆவி கர்வத்தில் நிறைந்திருந்தது. அதனாலதான் அவன் என்ன சொன்னாலும் செவி கொடுத்து கேட்கல பாருங்க. ஊழியக்காரன் சொல்றான், ஐயோ உன்னை தாழ்த்துப்பா, தேவ சமூகத்துல உன்னை தாழ்த்தி நல்லது செய், உன் பொல்லாப்பெல்லாம் விட்டுடு, நியாயம் செய் தேசத்துல. அவன் கேட்கவே இல்லை, தள்ளிட்டார். அந்த நாட்கள் சென்ற பிறகு எத்தனை பாடு, எத்தனை வேதனை அவன் வாழ்க்கையில. மிருகங்களோட சஞ்சரித்து, நகங்கள் எல்லாம் மிருகங்களை போல வளர்ந்து, பறவைகளை பட்சிகளை போல நகம் வளர்ந்து, இப்படிலாம் வருமா பாச? வரும். அல்லேலூயா. அண்டர்ஸ்டாண்ட் தி கிறிஸ்டியன் லைஃப். நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழ்ந்தீங்கன்னா உங்களை போல ஆசீர்வாதமான ஆள் இந்த பூமியில இருக்க மாட்டான். அல்லேலூயா. என்ன கையை காணோம்? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப புத்தி வந்தது. ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய என்னென்ன புத்தி நமக்குள்ள இருந்தா நல்லா இருக்கும், என்ன அறிவு நமக்குள்ள இருந்தா நன்றா இருக்கும். வாசிக்கலாமா? என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். புலம்பலின் புஸ்தகத்துல ஒரு சில காரியங்களை அண்டர்ஸ்டாண்ட் தி கிறிஸ்டியன் லைஃப். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே,
அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. முடிவு இல்லை. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எரேமியா தன் புஸ்தகத்தில் புலம்புகிறார். புலம்பும் போது எழுதுகிறார், நான் நிர்மூலமாகாதது கர்த்தருடைய கிருபையே. You should understand the grace of God. உங்க வாழ்க்கையில முதலாவது நீங்க அறிய வேண்டியது என்னன்னா, கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு கிருபை கொடுத்திருக்காருன்னு ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ளணும். கிருபையை புரிஞ்சுக்காம ஓடக்கூடாது. கிருபை என்ன? கிருபை 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 கிருபைன்னு சொல்றோம்ல, கிருபை என்ன? What does it mean grace? தகுதியே இல்லாத ஒருவனுக்கு தேவன் கொடுக்கிற சகல காரியத்துக்கும் பேர் தான் கிருபை. அதுக்கு இன்னொரு பேர் சொல்ல இலவசம். ஆமென். gift, free gift. ஆண்டவர் ஒரு தகுதி இல்லாத ஒரு தேவ பிள்ளையை தகுதிப்படுத்தி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற கிருபை, அந்த கிருபை என்ன செய்யுதுன்னா உங்களை நிர்மூலமாகாம காக்குது. கைகளை உயர்த்தி சொல்ல வேண்டாமா ஆமென்னு? இதுதான் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க இன்னைக்கு நிர்மூலமாகாம நிக்கிறீங்க, உங்க குடும்பமா இருக்கிறீங்க, உங்க தனிப்பட்ட ஆத்துமாவா இருக்கிறீங்க, எனக்கு விரோதமா சத்துரு செய்த எல்லாவற்றிலும் நான் தப்பிச்சுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. என்னை தப்புவித்தார் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்னைக்குமே அப்பா தப்பிச்சுட்டேப்பா அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க. அப்பா தப்புவித்தாருப்பா, அதான உண்மையான வார்த்தை. புலம்பல்ல அவன் சொல்ற அந்த வார்த்தை சொல்றதுக்கு காரணம் இருக்கு. நான் நிர்மூலமாகாதது உம்முடைய கிருபையே அப்படின்னு சொன்னா அவன் பல காரியங்களை யோசித்து தான் சொல்ல முடியும். சும்மா டக்குன்னு ஆண்டவரே உங்க கிருபையாது. கிருபையை என்னைக்குமே உணரணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு தேவ பிள்ளை பாடும்போது சரி, ஆராதிக்கும் போது சரி, வசனம் கேட்கும் போது சரி, என்ன வசனம் சொல்லப்படுகிறதுல உணர்ந்தாதான் அதுக்கு நீங்க ஆமென் அல்லேலூயான்னு சொல்ல முடியும். அப்ப அவன் சொல்றான், நான் இன்ன வரைக்கும் நிர்மூலமாகாதது அப்படின்னா அழிக்கப்படாமல் இருப்பது, என் வாழ்க்கை முடியாம இருப்பது, என் வாழ்க்கை நிரந்தரமா நான் இன்னைக்கும் என் பலவீனத்துல பாடுகள்ல பிரச்சனையில நான் நிக்கிறேன்னா அது தேவ கிருபை தான். தேவ கிருபையா இல்லையா? கர்த்தருடைய கிருபை தான் நீங்க நிர்மூலமாக. ஏன்னா ஒரு தேவ பிள்ளையோட வாழ்க்கையில பலவிதம் அந்த வசனத்தை சொல்றதுக்கு முன்னாடி இந்த புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீ 22ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்க. அவன் கடந்து போன பாதை, அந்த கடந்து போன பாதையில் அவன் உணர்ந்ததான் சொல்றான், நான் நிர்மூலமாயிருக்கணும், ஆனா என்னை என் வாழ்க்கையினுடைய பிரச்சனைகள் எதுவும் என்னை என்ன செய்யல, நிர்மூலமாக்கல. அவன் வாசனத்தில் சொல்றாரு பாருங்க, வாசிங்க என்னோடு கூட. தேவனுக்கு மகிமை உண்டாகணும். வாசிட்டே வரேன், நீங்களே அப்படியே பார்த்துட்டே வாங்க. 2ஆம் வசனத்தில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் புலம்பலின் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறேன், நானே வாசிக்கிறேன். அவர் என்னை வெளிச்சத்திலே அல்ல இருளிலே அழைத்து நடத்தி வந்தார். வாழ்க்கை சில நாட்கள் இருட்டா இருக்கும். இருண்டு போன காரியங்களை உங்க வாழ்க்கையில சில நேரத்தில் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். நீ நினைப்பீங்க, என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே? ஓ, மரண போராட்டம் தான் இருள். சில வேளையில் நம்ம வாழ்க்கையில் என்ன வரும்? மரண போராட்டம் வரும். தப்பிச்சுட்டேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க முடிஞ்ச பிறகு சொல்லுவீங்க. ஆனா அந்த மரண நேரத்தில் அந்த இருள்னு சொன்னாலே மரணத்தின் காரியங்கள். அப்ப புலம்பலின் காரியத்தில், புலம்பலின் புஸ்தகத்தில் எரேமியா சொல்லும்போது, அவர் என்னை வெளிச்சத்தில் அல்ல, என் வாழ்க்கை வெளிச்சத்திலே இல்லை, சந்தோஷமா இல்லை, நான் அவர் என்னை இருளிலே அழைத்து நடத்தி வந்த அந்த இருட்டுல கூட நான் நடந்து வந்தோம், நான் இன்னைக்கு நிர்மூலமாகாம இருக்கேன்னா அது அவருடைய கிருபைப்பா. அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை. உங்க வாழ்க்கையில இருள் வரும், ஆனா நீங்க அந்த இருளை பார்த்து அழக்கூடாது. இருளிலே நடத்தி வருகிற தேவன். அவன் சொல்ற, அவர் என்னை இருளிலே அழைத்து நடத்தி. அப்ப இருள அழைத்து நடத்தி வருகிறவர் இருட்டுல உங்களோட தான் இருப்பார். உங்க வாழ்க்கையில சில வேளையில இருட்டா இருக்கும், எதுவுமே நடக்காதது போல இருக்கும், எல்லாம் அடைக்கப்பட்டது போல இருக்கும், ஒன்றுமே நடக்காதது போல இருக்கும். ஆனாலும் அந்த இருட்டுல கர்த்தர் உங்களோட இருக்கிறார். அதனாலதான் நீங்க நிர்மூலமாகல. நல்ல கை உயர்த்தி ஒரு ஆமென்னு சொல்லுங்க. உங்க பிரச்சனை உங்களை நிர்மூலமாக்கி இருக்கணும். நீங்க சந்தித்த தோல்விகள் உங்களை நிர்மூலமாக்கி இருக்கணும். ஆனா உங்களை ஒன்னும் சேதப்படுத்தலையே. அதை தான் அவன் உணர்ந்து எழுதுறான். நான் இருட்டில் வந்தேன், நான் ஒரு நாள் என் வாழ்க்கையில வெளிச்சத்தை பார்க்கல, ஆனாலும் அந்த இருட்டு என்னை என்ன செய்யல, சேதப்படுத்தல. அதுக்கு அடுத்த வசனத்துல வாசிக்கிறோம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதே அதிகாரத்துல ஸ்தோத்திரம். நான் வாசிக்கிறேன் 4ஆம் வசனத்துல, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புலம்பலின் புஸ்தகம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்துல, என் சதையையும் என் தோலையும் முற்றலாக்கினார், என் எலும்புகளை நொறுக்கினார். சரீரத்துல பிரச்சனை,
சரீரத்துல பிரச்சனை. இந்த சரீரத்துல பிரச்சனை இருந்து இந்த சரீரம் எனக்குள்ள ஒன்றுமில்லாம போயிருக்கணும். ஸ்தோத்திரம். ஒண்ணு நான் மருத்துவமனையில போயிருக்கணும். ஸ்தோத்திரம். இல்லைன்னா இந்த சரீரத்துல வந்த பலவீனமும் வியாதியும் என் வாழ்க்கையை உருக்குலைத்து இருக்கணும். எத்தனை வியாதி வந்துச்சு. வியாதியே வராதவங்க ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு வியாதியே இந்த 2 வருஷத்துல வரல பாஸ்டர். வந்துச்சா? எத்தனை வந்துச்சு? அதை நம்ம எழுதி வைக்கிறது இல்லையே. ஜனவரி மாதம் என்ன வந்துச்சு, பிப்ரவரி மாதம் என்ன வந்துச்சு, மே மாதம் என்ன வந்துச்சு எழுதி வச்சோம். ஜனவரி மாதம் எவன்கிட்ட கடன் வாங்கினோம், எவன்கிட்ட கொடுத்தோம், எந்த கந்துக்காரன்ட்ட வாங்கினோம், அதெல்லாம் எழுதி வைப்போம். ஆனால் தேவன் செய்த நன்மையை ஒரு நாள் எழுதி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா? எழுத மாட்டோமே. அந்த பழக்கமே இருக்காது. என் நோட்டில் வந்து பாருங்க, என் வரவு செலவு கணக்கு நோட்டில் நான் எங்கே போனேன், என்ன சந்தித்தேன், என்ன சூழ்நிலையில் இன்னைக்கு நான் கடந்து வந்தேன், தேவன் எப்படி அந்த சூழ்நிலை எனக்கு ஜெயம் கொடுத்தார், அதை நோட் பண்ணியிருப்பேன். எப்போ என் பிள்ளைக்கு பலவீனம் வந்துச்சு, எப்போ என் பிள்ளைக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தார் எழுதி வச்சிருப்பேன். ஏன் எழுதி வைக்கிறேன்னா, திருப்பி பார்க்கும்போது தேவனுக்கு நன்றி சொல்ல ஏதுவாகும். ஹல்லேலூயா. ஆமா, சரீரத்தில் என் தோலை முற்றலாக்கினார் எழுதுனா. என் தோல் முத்தி போச்சுப்பா, என் சதையும் என் தோலை முற்ற என் எலும்புகளை நொறுக்கினார். என் வாழ்க்கை அந்த அளவு பாடுகளுக்குள்ள போச்சு. ஆனாலும் நான் நிற்கிறேன், நிர்மூலமாகாம இருக்கேன். அப்பதான் சொல்றான், என் சரீர பலவீனம் வந்த போதும், வியாதிகள் வந்த போதும், என் சரீரம் இப்படியே போயிருமோ நினைச்சேன். ஆனா கர்த்தர் சுகப்படுத்தினார். அதனாலதான் நான் நிர்மூலமாகல. ஒரு வார்த்தை வருது சபையில, ஒரு வார்த்தை பைபிள் எழுதியிருக்காருன்னா அந்த வார்த்தைக்கு பின்னாடி அநேக காரியங்களை உணர்ந்த பிறகுதான் பரிசுத்தவான்கள் எழுதுவாங்க. அல்லேலூயா. அவர் என்னை இருட்டில் நடத்தினார், ஆனாலும் நிர்மூலமாகல. அவர் என்னை வியாதியில் நடத்தினார், ஆனாலும் நான். இதான் இந்த ஃபண்டமெண்டல் கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன்ஸ். அடிப்படை ஆதாரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அடிப்படை ஆதாரம் எதுனா இந்த கிருபையை நீங்க புரிந்து கொள்ளணும். இருட்டு வராத வாழ்க்கை இருக்கிறதா? இல்ல. வியாதி வராத வாழ்க்கை இருக்கிறதா? இல்ல. வியாதி வந்தது, முற்றலாக்கினார், முத்தி போச்சுப்பா. ஸ்தோத்திரம். உலகத்தை மறிச்சு போனா, ஆனா நான் ஜீவனோட இருக்கேன். கை ஊத்தி சொல்லணுமா? உயிரோட இருக்கீங்க தானே, சுகமா இருக்கீங்க தானே? அதுக்கு தான் சபையை கத்த வச்சிருக்கார். அடங்காத வியாதி எல்லாம் இந்த சபைக்குள்ள ஜெபம் பண்ண அடங்கும். அதை நீங்க உணர்றதுக்கு தான் சில வேளையில வியாதி அதிகமாக்குவார். 7 மடங்கு சூளை அதிகமாக்குப்பா. ஏன்பா? அதுக்கு முன்னாடி 1 மடங்குல இருந்து போட்டாலே செத்து போயிருவான். தானியேலின் புஸ்தகத்துல ராஜாவுடைய கோபம் பயங்கரம். அந்த 1 மடங்கு வெப்பத்திலேயே உள்ள தூக்கி போட்டா செத்து போயிருவான். அதுதான் வழக்கம். ஆனா ராஜா என்ன சொல்றான்? எப்பொழுதும் போல 1 மடங்கு இல்ல, எப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 7 மடங்கு அதிகமாக்குப்பா. நீ எத்தனை மடங்கு அதிகமாக்குனாலும், ஏன் அதிகமாக்க வச்சு அதிகமா, இத்தனை மடங்கு அதிகமான வெப்பம் பிரச்சனை இருந்தாலும் உன்னை ஒன்றும் செய்யாது. ஒன்றும் செய்யாது. தைரியமா சொல்ல, ஒன்றும் செய்யாது. நம்ம சந்திக்காத பிரச்சனையா, நம்ம சந்திக்காத பாடுகளா, நம்ம சந்திக்காத அனுபவமா? கர்த்தர் எத்தனை அனுபவங்களை நம்ம கொடுக்கிறார். இதெல்லாம் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான், நிர்மூலமாகாதது அவர் கிருபை. இருள் வந்தது, பலவீனம் வந்தது, தேவனுக்கு மகிமை. அடுத்த வசனத்தில் அதே அதிகாரத்தில் சில காரியங்களும் பார்த்துட்டு போலாம். 5ஆம் வசனத்தில் சொல்றாரு, அவர் எனக்கு விரோதமாய் கொத்தளங்கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைந்து கொண்டார். ஓ, என் வாழ்க்கை ஆண்டவர் சில வேளையில வருத்தத்தில், ஏன் ஆண்டவரை இருக்கிறேன், என்னை எடுத்துக்கங்க. ஸ்தோத்திரம். இந்த எடுத்துக்கங்கன்னு சொல்லாத பரிசுத்தவான்களே கிடையாது. பரிசுத்தவான்கள் ஆமேன்னு சொல்லுங்க. நீ பரிசுத்தவான் தானே, அதனாலதான் பரிசுத்தவான்கள் ஆமேன்னு சொல்லுங்கன்னு. அல்லேலூயா. ஒரு நாள் சொல்லுங்க, நான் என்னை எடுத்துக்கங்க ஆண்டவரே நான் நினைச்சதே இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சொல்லியிருப்போம், ஏன் ஆண்டவர் இந்த வாழ்க்கை வாழணும், ஏன் ஆண்டவரை நான் பாரமா இருக்கணும், ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் என் வாழ்க்கையில நடந்துச்சு, நான் ஏன் உயிரோடு இருக்கணும் ஆண்டவரே, அப்படி நினைத்த நேரங்கள் உண்டு. அதனாலதான் சொல்ல, கசப்பினால் அவர் என்னை வளைந்து கொண்டா. என் வாழ்க்கையை சில வேளையில கசப்பா போச்சு. அந்த கசப்பின் நிமித்தம் என் வாழ்க்கையை அவர் முடிக்க விரும்பல, நான் முடிக்க விரும்புறேன். நான் சொல்றேன், தேவன் அதுக்கு அனுமதிச்சிருந்தா இந்த சபையில பாதி பேர் இருந்திருக்க மாட்டோம். ஆமாவா இல்லையா? பாதி பேர் இருந்திருக்க மாட்டோம். கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுக்கிறார். கசப்பு இருந்தது, கசப்பை கடந்து வராம இருக்க முடியாது. அவர்கள் மாறாவை கடந்து வந்தார்கள். கசப்பு வரும் வாழ்க்கையில. ஆனா ஒன்று,
அந்த 20 ஹல்லேலூயா தேவனுக்கு மகிமை 21 வாசிக்கும். இதை என் மனதிலே வைத்து நம்பிக்கை கொண்டிருப்பேன். ஸ்தோத்திரம். இத்தனை வாழ்க்கையில் நடந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்கு, நான் நிற்கிறதும் நிர்மூலமாகாததும் கர்த்தருடைய கிருபை. எனக்கு அந்த கிருபை இருக்குன்னு அவன் நம்பினதுனால தான் இத்தனை வளைந்து கொண்டார், கசப்பினார், நிறைத்தார். தேவனுக்கு மகிமை. என் வழிகளிலெல்லாம் அவர் அடைத்து போட்டார். பாருங்க வாசிங்க 11ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. என் வழிகளை அப்புறப்படுத்தி என்னை துண்டித்து போட்டார், என்னை பாலாக்கி விட்டார். என் சத்துருவல்ல, ஆண்டவரே அதை செஞ்சார். ஏன் தெரியுமா? அவருடைய கிருபையை உணர்ந்து கொள்வதற்காக. அந்த தருணங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில வரலன்னா நீங்க கர்த்தருடைய கிருபைன்னு சொல்ல மாட்டீங்க. என் வாழ்க்கையில நான் பிரச்சனையே சந்திக்கலப்பா. என் பிள்ளைகள்ட்ட சொன்னேன், தோல்வியை குறித்து பயப்படாத. நான் சொன்னேன், தோல்வி நீ அடைஞ்சாதான் கர்த்தர் உன்னோட இருக்கிறார். சொல்லுங்க, என்ன பாச இப்படி சொல்றீங்க? ஜெயம் கொடுத்தாதானே பாச ஆண்டவர்னு சொல்ல முடியும். தோல்வி கூட நான் சொல்றேன், தோல்வியில தான் அநேக பாடங்களை ஒரு தேவ பிள்ளை கற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு எல்லாமே வாழ்க்கைய ஜெயமா இருந்துச்சுன்னா நீங்க எந்த லெசனையுமே கற்றுக்கொள்ள மாட்டீங்க, எந்த பாடங்களை கற்றுக்கொள்ள மாட்டீங்க. தவறுகள் நடக்கும்போது, தோல்வி நடக்கும்போது தான் we learn so many things. நம்முடைய வாழ்க்கையில நிறைய கற்றுக்கொள்ள முடியும். அதனால தோல்விக்காக கர்த்தருக்கு சந்தோஷப்படுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. எத்தனை பேர் நன்றி சொல்லுவீங்க? நீங்க சந்திக்கிற தோல்விக்காக. என்ன தோல்வி? ஏமாற்றம், தோல்வி, ஸ்தோத்திரம். எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கல, அப்பெல்லாம் நீங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே நடக்கல, அதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். என் வாழ்க்கையில இதை அடைச்சு வச்சிருக்கீங்க. அவன் சொல்ல, என் வழிகளை அவர் அடைத்தார். நான் முன்னேறி போகணும்னு விரும்பினேன், என் வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைச்சேன், ஆனா அவர் அடைச்சார். நான் சொல்றேன், அடைச்சாலும் அது ஆசீர்வாதத்துக்கு தான், அதுவும் கிருபை தான். ஏன்னா அவர் திறக்கும் போது உங்களுக்கு ஒரு வழி திறக்க மாட்டார், ஏழையும் திறந்து விட்டுருவார். அதான் கிருபை. ஹல்லேலூயா. இந்த பாடுகளும், இந்த பிரச்சனை, இந்த கசப்பும், இந்த போராட்டமும், இந்த இருளும் ஏன் என் வாழ்க்கையில அப்படின்னா அவருடைய கிருபையை உணர்வதற்காக. நம்முடைய வாழ்க்கையை எதுல நிக்குதுன்னா, எதுல? you should understand. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அந்த காரியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். முதல் காரியம் தேவ கிருபை தான். நான் நிர்மூலமாகாதிருப்பது யாருடைய கிருபை? கர்த்தருடைய கிருபையே. இந்த அறிவு ஒரு தேவ பிள்ளைக்கு, இந்த புத்தி ஒரு தேவ பிள்ளைக்கு வந்துட்டா நீங்க சில காலங்களை கடக்காமலே போயிடலாம். அல்லேலூயா. நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா தான் சில காரியங்களுக்குள்ள தேவன் நடத்துவார். நேபுகாத்நேச்சாரை ஏன் நடத்தினாரு? அவன் புரிந்து கொள்ளல. பரலோகத்தில் தேவன் இருக்கிறார்னு புரிந்து கொள்ளல. எனக்கு மேல ஒரு அதிகாரம் இருக்குன்னு புரிந்து கொள்ளல. உன்னதமானவர் மனுஷர் மத்தியில ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அவன் மேல் அதிகாரியாய் வைக்கிறார் என்று ரெண்டு காரியம் நேபுகாத்நேச்சாருக்கு. உணர்ந்து கொள்ளும் மட்டும், அறிந்து கொள்ளும் மட்டும். ரெண்டு வார்த்தை சொல்றார். 4ஆம் அதிகாரத்துல அறிந்து கொள்ளும் மட்டும், 5ஆம் அதிகாரத்துல அவன் உணர்ந்து கொள்ளும் மட்டும். ஒரு அறிவு வரணும், வந்த பிறகு உணர்வு வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறார் அப்படின்னா அது கிருபையை கட்டளையிட்டு இருக்கிறார். நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும். இதை நீங்க புரிந்து கொள்ளணும். அப்பதான் நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையை புரிந்து கொண்டீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு எதை காரியங்கள் நடக்குதா அது கிருபையிலன்னு சொல்லுங்க. ஒரு நன்மை வருதா அது கிருபைன்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஒரு வீட்டை கட்டினீங்களா? ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிருபை ஆண்டவரே, கிருபை. இந்த சந்ததியில நான் கட்ட முடியாது, எங்க அம்மா அப்பா கட்டல, நான் கட்டியிருக்கேன், அது உங்க கிருபை ஆண்டவரே. ஆமா, கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி சொல்லல, நான் கட்டினேன் அப்படின்னீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் அதில் இருக்க முடியாது. இருப்பீங்க, ஆனால் சமாதானம் இருக்க முடியாது. அதான் பிரச்சனை. சிலருக்கு அப்படி ஒரு எண்ணம், நாங்கள் சம்பாதிச்சோம், நாங்கள் கட்டியிருக்கோம். ஒருத்தர் நான் சொல்கிறேன், கர்த்தர் பாருங்க உங்களுக்கு எவ்வளோ பெரிய வீடு கொடுத்துருக்காரு. ஆமாம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் பாஸ்டர். ஏய், நீ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுக்கு உன் உடம்புல தெம்ப கொடுத்தாரு பத்தியா? உன் நரம்புகளில் பலனை வச்சார் பத்தியா? அல்லேலூயா. ஒரு பக்கம் இழுத்து வச்சுக்கோங்க. யாக்கோப் மாதிரி நைட்டு படுத்திருக்கும் போது என்ன செய்வீங்க? யாக்கோபின் தொடை சந்து நரம்பை தொட்டார். தொட்டோன்னு அவன் காலு சாகர வரைக்கும் நொண்டிக்கிட்டே நடந்தான். நடரா நொண்டிக்கிட்டே. ஆண்டவர்கிட்ட விளையாடக்கூடாது. ஆமென். உங்க எண்ணம், நினைவுகள், இந்த அறிவு நேபுகாத்நேச்சாருக்கு இல்லாததுனால தான் இது கிருபையா கொடுக்கப்பட்ட ராஜ்யம், இது கிருபையா கொடுக்கப்பட்ட ஜனம், இது கிருபையா கொடுக்கப்பட்ட மேன்மை அவன் சொல்லியிருந்தானா அவன் ராஜ்யம் அவன்கிட்ட நிலைச்சிருக்கும். அதை எப்ப சொன்னா? அடி வாங்கி உத வாங்கி 7 காலம் அவன் பேர்ல போனோன எல்லாம் போய் அடிச்சு உத வாங்கின பிறகு புத்தி வந்தது. ஹலோ,
வாங்கின பிறகு புத்தி வரக்கூடாது, வாங்கிறதுக்கு முன்னாடி புத்தி வரணும். கர்த்தர் உங்களை சின்ன சின்னதில் ஆசீர்வதிக்கும் போதே உங்க கிருபைப்பா, நான் எழுந்து ஓடுவதற்கு பலனும் சம்பாதிக்க பலனும் இந்த சரீரத்தில் இன்னைக்கு இந்த பலனும் கொடுத்துருக்கீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அறிவு ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கணும்பா. ஸ்தோத்திரம். தேவன் உங்களை எழுப்பாம உங்க படுக்கையிலிருந்து நீ எந்திரிக்க முடியாது. எத்தனை பேர் காலைல படுக்கையிலிருந்து எந்திரிக்க பார்க்கற, எந்திரிக்க முடியல. பெராலிட்டிக் கழுத்து கீழே விழுந்துச்சு, எந்திரிக்கவே முடியல. நீங்க எந்திரிச்சு ஆண்டவர் மேல நன்றி சொல்லுங்க. என் சரீரத்தில் பலன் கொடுத்தீங்க, அதற்காக உமக்கு நன்றி. காலையில் எந்திரிச்ச உடனே ஸ்தோத்திரம், அதை சொல்லணும் ஒரு தேவ பிள்ளை. அதுதான் கிருபையை புரிந்து கொள்வது. எத்தனை பேருக்கு இந்த கிருபையை கொடுக்கல ஆண்டவர்? எந்திரிக்கும் போது எந்திரிக்க ட்ரை பண்றான், கையை தூக்க ட்ரை பண்றான், முடியலப்பா. வீட்டில் ஒரே பரபரப்பு, தூக்கிட்டு ஓடுது, ஆம்புலன்ஸ் வருது, தூக்கிட்டு போறான். ஸ்ட்ரோக் அட்டாக், ஒரு பக்கம் செயலிழந்து போனது. 6 மாசம் மருத்துவமனை. எவ்வளவு செலவு, எவ்வளவு வருத்தம், எவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுடைய முகத்தை நீங்க அன்னைக்கு பார்க்க முடியாதுப்பா. இன்னைக்கு இருக்கிற கணவனுடைய முகத்தை நீ இப்ப வியாதியில படுத்த பிறகு பார்க்க முடியாது. 1 மாசம் பாப்பா, 2வது மாசம் வேறு முகமாயிரும். ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வார்த்தையெல்லாம் வேற மாதிரி, உன் வாழ்க்கையை கசந்து போயிரும். அப்போ சொல்லுவ, என்னை கிருபையா நினைங்கப்பான்னு சொல்லுவீங்க பத்தியா? அப்படி சொல்லக்கூடாது. நீ எந்திரிக்கும் போதே சொல்லு, உங்க கிருபை என்ன தாங்கி இருக்குப்பா. நீ சொன்ன ஒவ்வொரு நாள் கர்த்தர் எழுப்புவார் உங்களை. ஒவ்வொரு நாள் எழுந்திருக்க பலன் கொடுப்பார். ஒவ்வொரு நாள் ஜீவனை கூட்டி கொடுப்பார். காலைதோறும் அவர் கிருபை புதியவைகள், புதியவைகள். You should understand His grace. தேவ கிருபையை ஒரு கர்த்தருடைய பிள்ளை புரிந்து கொள்ளணும். அவர் தான் என்னை எழுப்புறார், ஓட வைக்கிறார், சம்பாதிக்க வைக்கிறார், கொடுக்கிறார், எல்லாம் அவர் கிருபை. நீ சொல்லிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கிருபை உன்னை பலப்படுத்தும். பலப்படுத்தாதா? அல்லேலூயா. கேட்கிறான் பவுலு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு பிரச்சனை இருக்கு, என் வியாதி என்னை விட்டு நீங்கட்டும். ஆண்டவர் சொன்ன, என் கிருபை உனக்கு போது, போ. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். தேவனுக்கு மகிமை. அதுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய அண்டர்ஸ்டாண்ட். 2வது, தேவ பிள்ளைக்கு என்ன விதமான காரியம் வரணும்? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 1 அதிகாரம் 5 வசனத்தை, கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ரகசியங்களை புரிந்து கொள்ளணும்னா 2வது, அப்போஸ்தலனாகிய பேதுரு தன் நிருபத்தில் எழுதுகிறார், தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. உங்களை யார் பாதுகாக்கிறது? உங்களை சுத்தில என்ன ப்ரொடெக்ஷன் இருக்கு? எப்பொழுதுமே தேவனுடைய பாதுகாப்பு இருக்கு. ஆமென். நீங்க நின்னாலும், உட்கார்ந்தாலும், நடந்தாலும், பிரயாணப்பட்டாலும் ஸ்தோத்திரம். யார் உங்களை தாங்குறா? யார் உங்களை காக்குறா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அதை உணரணும். 2 காரியம் தான். தானியேல் தன் நிருபத்தில் தன் புஸ்தகத்தில் எழுதும்போது 2 காரியம் நேபுகாத்நேச்சார்ட்ட இல்ல. 1 அறிந்து கொள்ளும் மட்டும், இன்னொன்று உணர்ந்து கொள்ளும் மட்டும். ஒரு தேவ பிள்ளை ஒரு காரியத்தை அறிந்து கொள், இன்னொரு காரியத்தை உணர்ந்து கொள். என்ன? அவருடைய பலன் தான் என்னை காப்பாத்துது. தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. This is a secret in your life. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ரகசியத்தின் பலத்தின் ரகசியம். உங்க பலத்தினுடைய ரகசியமே, உங்களை ஒருவர் இரவும் பகலும் காத்து கொண்டே இருக்கிறார். அவருடைய பலத்தினால காக்கப்படுகிறீர்கள். அப்படின்னா அவர் பலன் மட்டும் உங்களை காக்கலன்னா, உங்களை இழுத்துட்டு போறதுக்கு 4 பிசாசு ரெடியா இருக்கு. அல்லேலூயா. தேவனுடைய பலன் மட்டும் உங்களை காக்கலன்னு வச்சுக்கோங்க, 4 பிசாசு உங்க லைஃபை அழிக்கிறதுக்கு ரெடியா இருப்பான். ஆனா உங்களை சுத்தில என்ன இருக்குது? தேவனுடைய கரம் உங்களை காத்துக்கிட்டே இருக்கு. நல்ல கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயான்னு சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் இந்த காலையில உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ நிற்பது உன்னுடைய பலத்தில் அல்ல மகனே, நீ நிற்பது உன்னுடைய பலத்தில் அல்ல மகளே. உன்னை அறியாத ஒரு பலன் உனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு, உன்னை காத்துக்கிட்டே இருக்கு, உன்னை தப்புச்சுக்கிட்டே இருக்கு,
உன்னை பலப்படுத்திட்டே இருக்கு. ஸ்தோத்திரம். நீங்க கடந்து போகிற பாதையில தேவனுடைய பாதுகாப்பு எப்பொழுதும் இது. I want to talking about in your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி நீங்க காக்கப்படுகிறீர்கள். உலக பிரகாரமாவும் தேவன் காப்பாத்துறார். ஆவிக்குரிய பிரகாரமா கர்த்தருடைய பலன் மட்டும் உங்க ஆத்துமாவை காக்கலன்னு வச்சுக்கோங்க, பிசாசு இழுத்துட்டு போயிடுவான். ஆமென். தேவ பாதுகாப்பு என்றைக்கு யோபுவுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டதோ அன்றைக்குதான் அவன் தோல்வியை சந்திச்சான். அன்றைக்குதான் பிசாசு அவன் வாழ்க்கையில உள்ள வர முடிந்தது. அன்றைக்குதான் பிசாசு அவன் குடும்பத்தில் நஷ்டங்களை உண்டாக்கினான். அன்றைக்குதான் பிசாசு அந்த குடும்பத்தில் இழப்புகளை உண்டாக்கினான். அப்போ ஒரு காரியம் நீங்க புரிந்து கொள்ளணும். என்றைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை, பாடு, போராட்டம், அடிதடி, வாக்குவாதம் சில குடும்பங்கள் இருக்கும். இது ஏன் இப்படி திடீர்னு என் குடும்பத்துக்குள்ள இப்படி வருது? என் கணவன் ரொம்ப நல்லவர், திடீர்னு பார்த்தா பயங்கரமா கோவப்பட்டு எரிச்சலாய். ஒரு ஸ்பிரிட் இஸ் ஒர்க்கிங். உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு ஆவி கிரியை செய்யுது. ஹல்லேலூயா. எங்க குடும்பத்துக்குள்ள வாக்குவாதம் வரும்போதே நான் சொல்லிடுவேன், பி சைலண்ட் எவ்ரிஒன். என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், எல்லா ஆளாருக்கு பேசாம இருங்க. ஒரு பிசாசு உள்ள கிரியை செய்யறான், ஒரு ஆவி கிரியை செய்யுது. அதனால தான் அவன் கத்துவா, இவ கத்துவா, பெரிய கத்துவா, அவன் பாசமாகத்தான், நான் கத்த எல்லாம் பார்ப்பேன். ரைட்டு, 2 நிமிஷம் அது அதிகமாகும் போதே சொல்லிடுவேன், பி சைலண்ட் எவ்ரிஒன். பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க யாரும். இந்த தந்திரம் ஒரு தேவ பிள்ளைக்கு புரியணும். இல்லைன்னா அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை தான். அடிதடி வரைக்கும் போய் ரத்த காயத்தை பார்க்காம நிறுத்த மாட்டான். இந்த பாரு உன்னை கத்தியில குத்துறேன் பாருன்னுவான். சும்மா நல்லா இருந்தவன் திடீர்னு எந்திரிச்சு போய் கத்தி எடுத்துட்டு வருவான். உன்னை இந்த அம்மா கத்தி, நீ குத்தாத, நானே குத்திக்கிறேன், வா நானே குத்துறேன், வா. அல்லேலூயா. ஹலோ. ஒன்னு அருவால வெட்டு வண்டி. நல்லா தானே இந்த பொண்டாட்டி, அட கட்டின பொண்டாட்டி அருவால வெட்டுவேன்றியே. அடுத்த நாள் ஜம்முன்னு ஜோடி போட்டு வண்டியில போகுது. இது என்னடா அது, அருவால வெட்டுவேன், கத்தியில குத்துவேன்னா. இன்னைக்கு 2 அது ஒரு பிசாசு. அது உங்க குடும்பத்துக்கு கிரியை செய்யும். அப்பவே நீங்க புரிஞ்சிடணும். எல்லாத்தையும் சொல்ல, பி சைலண்ட், பி காம் எவ்ரிஒன். எல்லாம் சைலண்டா இருங்க, சத்தம் போடாதீங்க. எல்லாம் அவங்கவுங்க அந்த ரூம்ல போயிருங்க, தள்ளி போயிருங்க. இதுதான் பிசாசு எதிர்க்கிற ஒரு தந்திரம். இல்லைன்னா அந்த குடும்பத்துக்குள்ள சின்னதா தொடங்கி ஸ்தோத்திரம் பெருசாகி அது போய் முடிய பிடிச்சி சண்டை போடுற அளவுக்கு போய் கடைசியில் உங்க மேல பரண்டி வச்சு கடிச்சு வச்சு ரத்த காயம் வர வரைக்கும் அந்த பிசாசு அடங்கவே அடங்காது. எல்லாம் ரத்த காயம் வந்த பிறகு ஆளாளுக்கு ஓன்னு அழுவ ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுவோம், ஐயோ இப்படி ஆயிருச்சே, மன்னிச்சுக்கம்மா. அது ஏன்? யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். தேவனுடைய பாதுகாப்பை ஒரு தேவ பிள்ளை உணரணும். அல்லேலூயா. இந்த பாதுகாப்பு என்னை சுற்றிலும் இருக்கு அப்படின்னு நீங்க உணர்ந்தா தப்பிச்சுக்குவீங்க. நான் போறேன், நான் வரேன், நான் வண்டி ஓட்டுறேன், நான் என்னமா கட்டடிப்பேன் தெரியுமா வண்டியை. அம்மாட்கள் 110 போவேன் பாஸ்டர். ஏய், உன்னை கத்தர் உயிரோட கொண்டு வரல, நீ உயிரோட இருக்க மாட்ட. கவுத்து விடுறதுக்கு 4 பிசாசு நிற்கும். நான் காலையில் ஜெபம் பண்ணல, ஆண்டவரே எங்க விசுவாசிக்கு வேக வேகமாக போவாங்க, அறிவில்லாமல் போவாங்க, உணர்வில்லாமல் போவாங்க, எந்திரிச்சு ஜெபம் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆண்டவரே என் கூட வாங்கன்னு கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. தயவு செய்து கூட போங்கப்பா. அப்படி போனனால தான் உயிரோட உட்காந்துருக்கீங்க இன்னைக்கு. வண்டி எடுக்கும்போது ஜெபம் பண்ணீங்களா? வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்ணீங்களா? வண்டியை கொண்டாந்து நிறுத்தணும்னு, ஆண்டவரே நான் சுகமா வந்துட்டேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொன்னீங்க? பொய் சொல்லாம சொல்லணும். சொன்னீங்களா? சொல்லல. ஜோம் பண்ணாம கார் எடுத்துட்டு போறது, ஜோம் பண்ணாம வண்டி எடுத்துட்டு போறது, வேகமா போறது, பறக்கிறது அப்படி வண்டியில. நேரம் ஆயிடுச்சு. நான் சொல்ல, நீ எவ்வளவு வேணா வேகமா போ, தோத்துறோம், ஜோம் பண்ணிட்டு போ. ஆண்டவரே என் நேரம், என் காலம். அந்த காலையில பரபரன்னு வேலைக்கு போவான், அடிச்சு புடிச்சு உள்ள போய் கையெழுத்த போட்டு உட்காந்து சாயந்தரம் மெதுவா வருவான். ஐயோ காலையில எவ்வளவு வேகமா போனேன் இந்த வழியா தான், ஏதாவது ஆயிடுச்சு நான் என்ன ஆண்டவரே பண்ணியிருப்பேன். அப்பதான் உணர்வே வரும். காலையில போகும்போது ஞாபகம் வராது இல்ல. வண்டி எடுக்கும் போது ஒரு நிமிஷம் எவ்வளவு வேகமா இருந்தாலும், ஆண்டவரே என்னோட வாங்க, ஐ ஃபீல் யோர் ப்ரொடெக்ஷன். உங்க பாதுகாப்பு எனக்கு வேணும், உங்க பாதுகாப்பை நான் உணர்றேன். இந்த பூமியில நான் இல்லை ஆண்டவரே, என்னை பாதுகாக்கிறது நீங்க தான். திரும்பி கொண்டு வந்து வீட்டில் வண்டியை வச்சோன்னே அப்படியே செருப்பை கழட்டி போட்டு ஹாலில் போய் என்னடா அப்படியாடா உழைச்சிட்டு வர, தோத்திரம் வந்து நின்று ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இன்னைக்கு வெளியில் போனேன் ஆண்டவரே. எத்தனையோ பேர் புருஷன்மார் வீட்டுக்கு வரல, பிள்ளைங்க வரல,
நான் சுகமாக வந்துட்டேன், என் வீட்டுக்கு என்னை தகப்பனாகவும் என் மனைவிக்கு ஒரு புருஷனாகவும் என் பிள்ளைகளுக்கு வச்சிங்க, எங்கள் அம்மாவுக்கு ஒரு பையனாக வச்சிங்க, என்னை ஜீவனோடு கொண்டு வந்தீங்க. இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நீங்கள் வரணும், இந்த ப்ராக்டிஸ்குள்ளே நீங்கள் வரணும். ஆமென் சொல்லுங்க. வெளியில் போனோம் திருப்பி வராதவன் எத்தனையோ பேர் இருக்கான். துர்ச்செய்தி வந்திருக்கு எத்தனையோ குடும்பங்களில். கர்த்தருடைய பிரசன்னத்தையும் ப்ரொடெக்ஷனையும் உணருங்க. இதை காட்டிலும் ஒரு ஆழமான ப்ரொடெக்ஷன் எங்கே தெரியுமா இருக்கு? உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கு. தேவன் உங்க ஜீவனை காக்கலன்னா, உங்க ஆத்மாவை காக்கலன்னா, பிசாசு அழகா இழுத்து போயிடுவான். உங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு தெரியுமா? அந்த ஆத்மா தான் பிசாசுக்கு தேவை. உங்ககிட்ட பணமோ காரோ வீடோ எதுவுமே அவனுக்கு தேவை கிடையாது. அவனுக்கு தேவையெல்லாம் நீங்க தான், உங்க ஆத்மா தான். இரவும் பகலும் உங்க மேல கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பான். என்னைக்கு இவனை தூக்கலாம் பிளான் போடுவான். ஆனா அத்தனை பிளானையும் பரலோகம் தான் தவிடுபடியாக்கும். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பாப். உங்களுக்காக எத்தனையோ முறை தேவனுடைய திட்டங்களை எல்லாம் நிர்மூலமாக்கி உன் ஆத்துமாவை இரவும் பகலும் தேவன் பாதுகாத்து. ஸ்தோத்திரப்பா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுக்கு மகிமை. இந்த வருஷம் இந்த மாசம் இவனை ஆஸ்பத்திரிக்கு கொண்டே போகணும் அப்படின்னு எழுதியிருப்பான், ஒரு திட்டம் போட்டிருப்பான். ஆமென். ஆனா தேவன் நிர்மூலமாக்கிடுவார். நான் சொன்னல, ஆப்பிரிக்காவில் ஒரு பாஸ்டர் பேட்டி எடுக்கிறார் லைவா. அந்த அம்மாவுக்குள்ள பயங்கர பிசாசு. அந்த பிசாசை கூப்பிடுற நடுவில் உட்காந்துருக்கு. பயங்கரமான கூட்டம். அந்த கூட்டம் நடுவில் வந்து வாங்க 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 வெளியே வாங்க, எங்கேருந்து வந்திருக்கீங்க? இந்த நாட்டில் இருந்து வந்தேன். அப்புறம் உள்ள இருக்க ஆவி அதட்டுறார். உள்ள இருக்கிற ஆவி அதட்டோன்னு அந்த ஆவி பேசுது. ஏன் அந்த அம்மாக்குள்ள வந்த அப்படின்னா, இவளை கொல்றதுக்கு தான் வந்தேன். எப்போ கொல்ல போற? ஜூன் மாதம் 2ஆம் தேதி. எத்தனை மணிக்கு? மதியானம் 2:30 மணிக்கு இவளை கொல்ல போறேன். எப்படி கொல்லுவ? அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் டர்னிங்ல இந்த அம்மா வண்டியில் வரும். அப்ப நான் கொல்லலாம் திட்டம் போட்டிருக்கேன். பாருங்க, இவங்க சொல்றதுக்கு அவங்களுக்கு 4 மாசம் கேப்பு. இவர் பேட்டி எடுக்குது பிப்ரவரி மாசம். ஜூன் மாசம் கொல்ல போறதுக்கு திட்டம். அந்த ஹாஸ்பிட்டல் வழியா வரப்போறான்னு யாருக்கு தெரியும்? 2ஆம் தேதி மத்தியானம் 2:30 மணிக்கு அந்த ஆஸ்பத்திரி டர்னிங்ல வருவா. நான் கொல்றதுக்கு அங்க நிப்பேன். பிசாசுக்கு எல்லாம் தெரியும். பிசாசுக்கு எல்லாம் தெரியும். நீங்க எங்க போ, நாளைக்கு நீ எங்க போவீங்க உங்களுக்கே தெரியாது. ஆமென். திடீர்னு ஒரு சாவு வரும், சாவு வீட்டுக்கு போவீங்க. திடீர்னு ஒரு கல்யாணம் வரும், கல்யாண வீட்டுக்கு போவீங்க. திரட்டி வந்துடும், பெரிய பிள்ளையார் வீட்டுக்கு போயிருவீங்க, ஜோம் பண்ணுவீங்க, சொந்தக்காரன் வீட்டுக்கு போவீங்க, வேலைக்கு போவீங்க. ஆனா நாளைக்கு எங்க இருப்பீங்க உங்களுக்கே தெரியாது. நாளைக்கு இந்த டைம்ல எங்க இருப்பீங்க தெரியாது. ஆனா பிசாசுக்கு எல்லாம் தெரியும். சொல்றான், ஜூன் மாசம் 2ஆம் தேதி மத்தியானம் 2:30 மணிக்கு. எப்படி கொல்லுவ? இவ வண்டியில வருவா. ஒரு லாரியில இவளை கொல்லலான்னு பிளான் போட்டிருக்கேன். அந்த லாரியும் அவன் செட் பண்றான், டைமையும் செட் பண்றான், பாதாள உலகம் எல்லாத்தையும் செட் பண்ணும். உங்களுக்கு விரோதமா அத்தனை டைமிங்ல நடத்துறான் பாருங்க. நீங்க ஒண்ணுமே அப்படின்னு போறீங்களா, காலைல எந்திரிச்சு ஜெபம் பண்ணாம தூக்கிடுவான். ஆமென். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஒரு ஊழியக்காரனை போட்டான்னு வச்சுக்கோங்க, மொத்த சபையும் காலி. அப்ப நான் எவ்வளவு ஜெபம் பண்ணணும், எவ்வளவு பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணிட்டு போகணும். இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம அப்படியே கண்ணு கட்டப்பட்டு உட்காந்துட்டு வாரமான ஒரு சபைக்கு வந்துட்டு போயிட்டு தோத்துறோம். ஸ்பிரிட் வேர்ல்ட் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்குது. அவன் திட்டம் போட்டுக்கிட்டே தான் இருக்கான். ஸ்தோத்திரம். ஆனா இந்த தேவ மனுஷன் சொல்றாரு, நீ என்னதான் திட்டம் போட்டாலும் பரலோகம் வேறு ஒரு திட்டம் வைத்திருக்கிறது. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவன் போடுற திட்டங்களை எல்லாம் நிர்மூலமாக்கும்படி சபையை ஜெபிக்க வைக்கிறார். வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணு, புதன்கிழமை ஜெபம் பண்ணு, திங்கட்கிழமை ஜெபம் பண்ணு. மரண சபைக்குள்ள வரக்கூடாது. இயேசுவின் நாமத்திலே அவருடைய திட்டங்கள் எல்லாம் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்கயா. திட்டம் நிர்மூலமாகும். You will see the protection of God. தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய பாதுகாப்பை உணர்வீர்கள். ஆமென். பேதுருடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே, உன்னை சுலகினால் புடைப்பதற்கு சாத்தான் உத்தரவு கேட்டான். எப்ப? ஆண்டவரை காட்டி கொடுத்த பிறகு, மறுதளிச்ச பிறகு. சுலகினால் புடைப்பதற்குன்னா உன் வாழ்க்கையை பயங்கர உபத்திரவத்துக்குள்ள கொண்டு போறதுக்கும் உன் விசுவாசத்தை உன்னை விட்டு ஓடுறதுக்கும் அவன் முடிவு பண்ணி என்கிட்ட பர்மிஷன் கேட்டான். ஆனா நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காய் வேண்டிக் கொண்டேன். உங்களுக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கார். அதான் ப்ரொடெக்ஷன். உங்க ஆத்துமாவுக்கு ஒருத்தர் ஜெபம் பண்றார். பரலோகத்திற்கு தேவன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இயேசு உங்களுக்காக ஜெபிக்கிறார். அன்றைக்கு பண்ண ஜெபம் தான் இன்னைக்கும் உங்க ஆத்துமாவை காக்குது. சொல்றல்ல, சுலகினால் புடைப்பதற்கு உத்தரவு கேட்டான். ஆனா நான் உத்தரவு கொடுத்திருந்தேன்,
உன் விசுவாசத்துல நீ நின்றுக்க. இன்னைக்கு நீங்க இத்தனை வருஷம் விசுவாசத்துல நிக்கிறீங்கன்னா அதுதான் தேவ பாதுகாப்பு. தேவன் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்து உங்களை பாதுகாத்து, சொல்லல, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்ட உங்க விசுவாசம் யாரால காக்கப்பட்டிருக்கு? தேவனுடைய பலத்தினால. இன்னைக்கு நீங்க கிறிஸ்தவங்களா நிக்கிறீங்கன்னா, விசுவாசம் நிக்கிறீங்க, சத்தியத்துல நிக்கிறீங்கன்னா அது தேவன் உங்களுக்கு கொடுத்த gift. தேவனுடைய பலன் தான் உங்களை காக்குது. உங்க விசுவாசத்துல நீங்க நிக்கல. நீங்க பெரிய விசுவாசத்துல பெரிய ஆளு, ஜெபம் நான் பண்ணினால் உங்களுக்கு கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இல்லைன்னு வச்சுக்கோங்க, அழகா தூக்கிட்டு போயிருவான். உங்க ஆத்துமாவை இந்த சபை பாதுகாக்குது. இந்த சபை ஜெபம் பண்ணுது உங்களுக்காக. ஆண்டவரே, எங்க பிள்ளைங்க வரலனாலும் பரவாயில்ல, உபவாச கூட்டத்துக்கு நாங்க அவங்களுக்காக ஜெபம் பண்றோம். அந்த குடும்பத்திற்கு சாபங்கள் விலகட்டும், அந்த தடைகள் விலகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒரு கூட்டம் அந்த சபையில ஜெபம் பண்றதுனாலதான் கர்த்தர் உங்களை இன்ன வரைக்கும் பாதுகாத்து வச்சிருக்கார். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி, நீ பாவத்தில் விழாதபடி இந்த சபை உனக்காக ஜெபம் பண்ணுது. ஜெபம் பண்றோமா இல்லையா? எத்தனையோ பேர் வீட்டில் ஜெபம் பண்றீங்க. என்ன சபையில் உள்ள வாலிப பிள்ளைங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. நீ சும்மா வரீங்க சர்ச்சுக்கு, சும்மா வந்துட முடியாது. உங்க விசுவாசத்தை ஒழிச்சிருவான் ஆண்டவரே, இல்லைன்னு நம்ப வச்சிருவான். ஆனா உங்களுக்காக சபை ஜெபிக்குது. ஆண்டவரே வேண்டாம், அவங்க விசுவாசத்துல நிக்கட்டும். ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில நிக்கட்டும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் உங்களுக்குள்ள நிக்கட்டும். அதுதான் தேவனுடைய ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. கர்த்தர் உங்க ஆத்துமாவை பாதுகாக்கிறார். ஆமென். உங்க ஆவியை பாதுகாக்கிறார், உங்க சரீரத்தை பாதுகாக்கிறார். உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சத்துருடைய எல்லா திட்டங்களை நிர்மூலமாக்கி, அவர் நிர்மூலமாக்கலன்னா அவன் உங்களை நிர்மூலமாக்கி இருப்பான். நான் சொல்றேன், சின்ன அன்றைக்கு நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த சத்தியம் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருந்துச்சு. அப்ப பிசாசுடைய உலகத்துல எவ்வளவு பெரிய திட்டங்களை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா போடுறான் பாருங்க. உங்களுக்கு நீங்க நினைக்கிறீங்க நான்லாம் சாதாரணமா ஒரு அப்படியே மூலையில வந்துட்டு கண்ணுப்படாம போயிருவேன், நான்லாம் சும்மா வந்துட்டு போறேன். நீ சும்மா வரியோ காசு கொடுக்க வரியோ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை பாதுகாத்து வைக்கலன்னா உங்க ஆத்துமா இன்னைக்கு உங்களுக்குள்ள இருந்திருக்காது. ஆமென். அல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யனை பார்த்து சொல்றல்ல, இன்று இரவு உன் ஆத்துமா உனக்குள்ளிருந்து, இன்று இரவு உன் ஆத்துமா உனக்குள்ளிருந்து எடுக்கப்படுமானால். ஐயா, நீ ஆண்டவர் என்ன நினைச்சீங்க? அப்படி எடுத்துடுவார். போதையும் இருந்ததுன்னு. அப்ப நேத்து படுத்து இன்னைக்கு காலைல எந்திரிச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள அவர் ஆத்துமா வச்சிருக்காருன்னு அர்த்தம். ஆமா, நீங்களா நான் வாலிபம் நானும் ஜாக மாட்டேன் சவால் விட்டு போங்க, நாளைக்கு இப்போ நான் தான் அடக்கம் பண்ண வேண்டி வரும். அல்லேலூயா. அப்படிலாம் கர்த்தர் அனுமதி, அவருக்கு ஜீவனை வச்சிருக்கனால தான் இன்னைக்கு நான் இருக்கிறேன். நேற்று இரவு என் ஆத்துமாவை எனக்குள்ள வச்சார், இரவு எடுக்காம விட்டுட்டார், அதனால காலையில பார்த்துட்டேன். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கார், கர்த்தர் எனக்கு ஆத்துமாவை கொடுத்திருக்கார், கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார். என் விசுவாசத்தில் இன்னைக்கு நான் நிக்கிறேன்னா அது கர்த்தர் எனக்கு கொடுத்த ப்ரொடெக்ஷன். நான் விசுவாசத்தை மறுதலிக்காம, உலகத்து பக்கம் ஓடாம, உலகத்தால கரைப்படாம என்னை காத்துக்கொள்றேன்னா அது தேவன் எனக்கு கொடுத்த பாதுகாப்பு. மூன்றாவது, தேவனுக்கு மகிமை. நான் வாசித்து கடந்து போக விரும்புகிறேன். அல்லது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 2 Corinthians chapter 5 ஸ்தோத்திரம் verse 14. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க, எல்லாரும் மரித்தார்கள் என்றும் கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காக ஒருவரே மரித்திருக்க, எல்லாரும் மரித்தார்கள் என்றும். மூன்றாவது, you should understand, சபை ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்ளணும். என்ன விளங்கணும்? முதல்ல கிருபை. எனக்கு எல்லாத்துலயும் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கார். ஆமென். அந்த கிருபை தான் என்னை பிரயாசப்பட வைக்குது, அந்த கிருபை தான் என்னை வாழ வைக்குது. பவுல் சொல்லும்போது சொல்றான்ல, எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை விருதாவாய் போகவில்லை. ஆமென். பவுல் மரிக்க வேண்டிய ஒரு ஆள், ஆண்டவர் அவனை கொன்னு இருப்பார். அன்னைக்கு மட்டும் அவன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்காம இருந்து தமஸ்கு வீதியில என்ன செஞ்சிருப்பாரு? போட்டிருப்பார். அவன் உயிரோடு இருந்திருக்க முடியாது. ஆனா அன்னைக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததுனால கிருபையை கொடுக்கிறார். அந்த கிருபையை அவன் புரிஞ்சுக்கிட்டான். அப்ப கிருபையை புரிந்ததுனால தான் அவன் சொல்றான், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை விருதாவாய் போகல. அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கூட்டி கூட்டி கொடுக்கிறாருன்னா அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. சும்மா கூட்டி கொடுக்கல, ஒவ்வொரு நாளை எக்ஸ்டெண்ட் பண்றாரு. அப்படின்னா ஒரு நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி, இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன செய்யணும் ஆண்டவரே? அல்லேலூயா. அதை தான் சொல்றான், நான் அவர்களை காட்டிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன்.
ஆண்டவருக்காக புரிஞ்சுக்கிட்டா கிருபையை. என்னமோ ஒரு நோக்கத்துக்காக என்னை கொல்லாம விட்டுட்டாரு, அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றணும். அப்ப ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை கொடுக்கிறாருன்னா ஹலோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும். ரெண்டாவது, தேவ பலத்தில் காக்கப்பட்ட உங்களுக்கு விசுவாசத்துக்காக தேவன் ஜெபம் பண்றார். வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி பாதுகாக்கிறார், சத்தியத்தில் நிற்க உதவி செய்கிறார், சபைக்குள்ள நிறுத்துகிறார். இதெல்லாம் தேவ பலத்துல தான், உங்க பலத்தில் அல்ல. மூன்றாவது, தேவனுடைய அன்பு. யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த லவ் ஆஃப் காட். சபை ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம், சத்தமா சொல்லுங்க. எதை புரிந்து கொள்ளணும்? தேவனுடைய அன்பு. பைபிள் சொல்லுது இல்ல, கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கியது. எப்ப? நான் ஊழியத்தில் பாடுகளை சந்திக்கும் போதும், பிரச்சனையை சந்திக்கும் போதும், ஏண்டா இந்த வாழ்க்கை போல பேசாம விட்டுறலாம் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போதும் அவருடைய அன்பு என்னை தள்ளுது. நெருக்கி ஏவுதுன்னு என்ன அர்த்தம்? தள்ளுது, என்னை நிற்க விட மாட்டேங்குது, என்னை சோர்ந்து போக விட மாட்டேங்குது, நான் பலவீனப்பட விட மாட்டேங்குது, என்னை மறுதலிக்க விட மாட்டேங்குது. அன்பு என்னை அவ்வப்போது, நீங்க அறியறீங்களோ அறியலையோ, பைபிள் சொல்லுது இல்ல, கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய அன்பு என்ன செய்யப்பட்டிருக்கு? எங்க? இருதயங்களிலே ஊற்றப்பட்டிருக்கிறது. நீங்க ஆண்டவருடைய அன்பை புரியுறீங்களோ இல்லையோ, ஆண்டவருடைய அன்பு ஏற்கனவே உங்க இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஊற்றி வச்சிருக்கிறார். அதனாலதான் நீங்க உங்க சூழ்நிலை, எந்த சூழ்நிலை ஆண்டவர் மறுதலிக்க மாட்டீங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க மாட்டாதென்று. என்னை பிரிக்கிற சம்பவம் நடக்குது, பிரிக்கிற சம்பவம் இருக்குது. மரணமோ, உபத்திரமோ, நாசமோ, மோசமோ, நிர்வாணமோ, பட்டயமோ, எதுவானாலும் உங்க வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்றாரு. இத்தனையும் ஒரு விசுவாசி வாழ்க்கையில வரும். ஆனா பயப்படாத, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு ஆமீன் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. பிரசங்கத்தை பிரசங்கமா கேட்க கூடாது. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் உங்களோட பேசுறாரு. உங்களை இன்ன வரைக்கும் ஓட வச்சிருக்காருன்னா, இன்ன வரைக்கும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில சோர்ந்து போகாம என் விசுவாசத்தை பிடிச்சுக்கிட்டு நான் ஓடுறேன்னா, அந்த அன்பு என்ன தள்ளிக்கிட்டே இருக்கு. சோர்ந்து போகாத நேரங்கள், சோர்ந்து போன நேரங்கள் எத்தனையோ, பலவீனமான நேரங்கள் எத்தனையோ, என் வாழ்க்கை முடிஞ்சுது ஆண்டவரேன்னு சொன்ன நேரங்கள் எத்தனையோ. ஆனா மறுபடியும் என்ன இன்னைக்கு எந்திரிச்சு நான் என்ன நினைச்சேன், ஆண்டவரே எனக்கு இருக்க பலவீனத்துல நாளைக்கு எப்படி சர்ச்சுக்கு போக முடியுமோ தெரியல ஆண்டவரே, நான் வேண்டாம் போ, நாளைக்கு போக வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்குது. போ, எந்திரிச்சு போ, போ போன்னு தள்ளுறாருல. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இது யார் என்ன தள்ளுறது, யார் என்னை நெருக்கிறது, யார் என்ன ஓட வைக்கிறது? பின்னாடி அவருடைய அன்பு என்னை தள்ளுது. அதுதான் உபத்திரங்களை சகிக்க வைக்குது, பாடுகளை சகிக்க வைக்குது, பலவீனங்களை சகிக்க வைக்குது. சகிக்க வைப்பதுதான் அன்பு. கிறிஸ்துவின் அன்பு உங்களை என்ன செய்யும்? சகிக்க வைக்கும், பாடுகளை தாங்க வைக்கும். ஏன் இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைக்கும் போது, இல்ல ஒரு நாள் மாறும் அப்படின்னு சொல்றதுதான் அந்த அன்பு. சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பார்த்துட்டேன், தூங்குறதை பார்த்துட்டேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா, ஆமென். சிலர் நல்ல சத்தியம் விளங்குது, சிலர் நல்ல சத்தியத்தை கேட்குறீங்க. ஆனால் சிலருக்கு அது புரியல. என்னமோ சொல்லி முடிக்கட்டும். ஸ்தோத்திரம். என் ஆசீர்வதிப்பார், உன்னை தலையாக்காமல் வாழாக்காமல் தலையாக்குவா. ஓ உன்னை பார், இந்த வருஷம் பெரிய பங்களா கொடுப்பார் அப்படின்றதுனா இன்னும் அப்படியே முடிச்சு உட்காந்துருப்பான். இப்போ நான் கிறிஸ்துவின் அன்பை பற்றி பேசுகிறேன் பார்த்தீங்களா, அது அவனுக்கு விளங்காது. நான் சொல்ல இந்த சத்தியம் எல்லாருக்கும் விளங்காது. ஆமென் சொல்லுங்க. இட்ஸ் குவைட் டீப். இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக இருக்கும். சில நேரத்தில் இந்த ஆழமான சில சத்தியங்கள் உங்களுக்கு விளங்காமே போயிடும். அதனால தான் பொறுமையாக பேசிகிட்டு இருக்கேன். ஆமென். நிறுத்திட மாட்டேன், விட்டுற மாட்டேன். ஆமென். இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும். இதுதான் என்னை இன்னைக்கு ஓட வச்சுட்டு இருக்கு. அவருடைய கிருபை தான் என்னை நிற்க வச்சிருக்குது. அவருடைய பலத்தில் காக்கப்பட்டிருக்கிறேன். அவருடைய அன்புல நான் ஓடுறேன், இன்னைக்கு சகிக்கிறேன். அந்த அன்பு எனக்குள்ள இல்லைன்னா என் வாழ்க்கையினுடைய பாடுகளை நான் சகிக்க முடியாது. பட்டயமோ, மரணமோ, உயர்வோ, தாழ்வோ, எந்த நிலையில இருந்தாலும் நான் அவருக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்ல வைக்கிறது எதுனா தேவ அன்பு மட்டும்தான். கையை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் பார்ப்போம். ஓ கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவி கொண்டிருக்கிறது. ஒரு நாளும் அந்த அன்பு என்னை விட்டுடாது. ஆமாவா இல்லையா? விட்டுருமா அந்த அன்பு? விடவே விடாது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்களை இம்மட்டும் நடத்தியது கிருபை, இம்மட்டும் தாங்கியது தேவ பலன், இம்மட்டும் தாங்கியது கிறிஸ்துவின் அன்பு. எழுந்து பார்ப்போம்.